ஸோ ஏ லெவலுக்கு அடுத்தது என்ன, அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்தது என்ன செய்யணும்? இப்போ யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் போகிறதுக்கு ஏ லெவலில் இருந்து இது வரைக்கும் நீங்கள் பகுதி இருந்துச்சு. இப்போ உங்களோட ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு முதல்ல உங்களுக்கு ரிசல்ட் என்னன்னு கன்ஃபார்ம் இல்லை. இப்போ இதுக்கு பிறகு உங்களோட ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ இருக்கக்கூடிய இப்பையிலிருந்து யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யணும் ஒரு ஒரு கைடன்ஸ் ப்ரோக்ராம் தான் இது இருக்கிறாங்க. அப்ப இந்த விஷயங்களை நீங்க என்ன செய்யணும் பார்த்து இந்த ஃபோல்டர்ஸ் சர்க்கியூட்ஸ் டயக்ராம் இருக்கும், அடுத்து அது செஞ்சிருக்கிறது எப்படின்னு இருக்கும், இது சம்பந்தமான ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும், சோர்சஸ் இருக்கும். இப்படி இது 40 தான் நான் இதை சூஸ் பண்ணினேன். அதே போல இவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா நிறைய மற்ற ஹேக்கரிங். அப்ப நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இது இந்த சர்டிஃபைட் கோர்சஸ் நீங்க செஞ்சிடலாம். இப்படி இல்லை இது நாங்க அதை ரன் பண்ணி பார்க்கலாம். அதுல என்ன நான் காட்டலாம். இப்படி டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. இந்த முறை உயர்தர பரீட்சை அட்வான்ஸ் லெவல் எக்ஸாமினேஷன் நாங்கள் ஃபேஸ் பண்ணி அட்வான்ஸ் லெவல் எக்ஸாமினேஷன்ல நல்ல ஸ்கோர் ஒன்று பண்ணியிருக்கிறோம். இறைவனுக்கு எல்லா புகழும். இது உங்களுடைய டெடிகேஷன் அண்ட் நீங்கள் செஞ்ச தியாகம், கடின உழைப்பு எல்லாத்துக்குமே நீங்கள் எடுத்த ஒரு ரிவார்ட்ஸ் ஒரு பெருபேராக இருக்கும். இது உங்களோட வாழ்க்கையில, அதாவது உங்களுடைய இந்த ஜாப் மார்க்கெட்டுக்கு இந்த லைஃப்ல ஒரு எடுத்து வைக்கக்கூடிய முதலாவது ஸ்டெப்ஸா இருக்கும். ரைட். நல்ல ரிசல்ட் எடுத்து யூனிவர்சிட்டிக்கு செல்ல இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எம்ஜிஏ சார்பாக. இன்றைய இந்த செஷன்ல நாங்கள் என்ன விஷயத்தை பார்க்க போறோம்னு சொன்னா, ஏ லெவல் நாங்கள் சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஏ லெவலுக்கு அடுத்தது என்ன, அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்தது என்ன செய்யணும்? இப்போ யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் போகிறதுக்கு ஏ லெவலில் இருந்து இது வரைக்கும் நீங்கள் ஏழு நேரத்துலேருந்து இது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி இருந்துச்சு. இப்போ உங்களோட ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு முதல்ல உங்களுக்கு ரிசல்ட் என்னன்னு கன்ஃபார்ம் இல்லை. இப்போ இதுக்கு பிறகு உங்களோட ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். இப்போ இந்த ரிசல்ட்டை வச்சு என்ன செய்யலாங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியும். ஸோ யூனிவர்சிட்டிக்கும் அப்ளை பண்ணிட்டீங்க, யூஜிசிக்கும் அப்ளை பண்ணி அதுக்கான போஸ்ட் வேலை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணீங்க. ஸோ இருக்கக்கூடிய இப்பையிலிருந்து யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் ஆகட்டும் நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யணும் ஒரு ஒரு கைடன்ஸ் ப்ரோக்ராம் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் அனைவரையும் இந்த கைடன்ஸ் ப்ரோக்ராமுக்கு வரவேற்றுவனாக வெல்கம். ஸோ முழுதாக இந்த கைடன்ஸ் ப்ரோக்ராமை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி நாங்கள் செல்லக்கூடிய எங்களுடைய ரிசோர்ஸ் பர்சன் செல்லக்கூடிய விடயங்களை நீங்கள் உள்வாங்கி கொள்வீர்கள் நம்புகிறேன். ஸோ உங்களோட லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ், ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்குமே வழிகாட்ட நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏ லெவல் வரைக்கும் வழிகாட்டிட்டோம். ஸோ அடுத்த யூனிவர்சிட்டி எப்படி அப்ளை பண்ணுறங்கிற விஷயங்களையும் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வழிகாட்டிட்டோம். ஸோ அடுத்த கட்டமாக யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு முதல் இருக்கக்கூடிய ஒரு 6 மந்த்ஸையும் இந்த 6 மாதங்களையும் அல்லது 6 மாதங்களை விட குறைவாக இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியை எப்படி பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்தினால் அது உங்களுடைய பல்கலைக்கழக வாழ்விற்கு, பல்கலைக்கழக ஸ்டடீஸுக்கு, யூனிவர்சிட்டி ஸ்டடீஸுக்கு அது சப்போர்ட்டாக ஹெல்ப்பாக இருக்குங்கிற விஷயங்களை பற்றி இந்த செஷனில் எங்களோட சேர்ந்து இணைந்து இந்த செஷனை தருவதற்கு தயாராக இருக்கிறார். அப்சர் இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறார். ஓகே, நான் டிரெக்ட்லி வித்தவுட் வேஸ்டிங் டைம் நான் அவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்றேன். ஓகே, வெல்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த செஷன்ல நான் உங்களுக்கு எப்படி ஒரு ஸ்டூடெண்ட், அதாவது ஏ லெவல்ல அச்சீவ் பண்ணின ஒரு ஸ்டூடெண்ட் அவர் ஒரு யூனிவர்சிட்டிக்காகவோ அல்லது ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இந்த வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல இவரது காலத்தை எப்படி பிரயோஜனமா பயன்படுத்தணும் என்கிற விஷயத்தை தான் நான் சொல்றதுக்கு வரேன். என் பேர் அக்தஸ் அப்சர். நான் மொரட்டுவே யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல நான் ஃபைனலி அண்டர் கிராஜுவேட் ஆகிருக்கிறேன். ஆகவே இங்க நாங்க பார்ப்போம் என்ன இருந்துச்சுன்னா, இப்போ முதலாவது ஒரு ஸ்டூடெண்ட் அவர் லைஃப்ல சில நேரங்கள்ல அவர் ஒரு நல்ல ஒரு ஸ்கூல்ல படிச்சிருந்தா அல்லது நல்ல ஒரு கிளப்ஸ்ல அப்படி இருந்திருந்தா அவருக்கு ஐடி ரிலேட்டட் விஷயங்கள், அடுத்தது மற்ற விஷயங்கள்ல அவர் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருப்பாரு. இப்போ அந்த நேரத்துல அவருக்கு நான் இப்ப என்ன செய்யக்கூடிய செஷன் ஒரு மேலோட்டமாக இருக்கும். ஆனா நான் ஒரு 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணினால், அதாவது ஏ லெவல்ல
மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு அதுக்கு பிறகு அதுல கிடைச்ச A level ரிசல்ட்ஸ்ல யூனிவர்சிட்டிக்காக வெயிட் பண்ற நேரத்துல எனக்கு கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸோ ப்ரோக்ராமிங்ஸோ எதுவுமே தெரியாம இருந்த நேரத்துல அப்ப நான் ஜீரோல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சீனியர்ஸ் த கைடன்ஸ் அப்படி மற்ற இடத்துல இருந்து அப்ப நான் இப்போ ஒரு ஃபைனலி அண்டர் கிராஜுவேட்டாக இருக்கிறேன். இந்த நேரத்துல நான் வந்து என்னுடைய ஸ்டடீஸ்ல வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய பிரச்சனைகள், சேலஞ்சுகளுக்கு நான் முகம் கொடுத்திப்பேன். அப்ப அந்த விடயங்களை ஓவர் கம் பண்ணி வரணும்னு சொன்னா இப்ப நாங்க யூனிவர்சிட்டிக்கு வாரத்துக்கு முதலே என்னென்ன விஷயங்களை வந்து நாங்க தெரிஞ்சுட்டு வாரது நல்லங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் இந்த செஷன்ல உங்களுக்கு சொல்லி காட்ட போறேன். ஆகவே நாங்க முதலாவது ஒரு விஷயம் தெரியணும். அதாவது இந்த செஷன் வந்து சாதாரணமாக ஒரு என்ஜினியரிங் அண்டர் கிராஜுவேட், அடுத்தது ஐடி ரிலேட்டட் மொரோ டு ஐடி கொலம்பு யூனிவர்சிட்டியில யூசிஎஸ்சி, அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸுக்கு போகக்கூடிய அடுத்தது மேனேஜ்மெண்ட் ஐடி இப்படியான கோர்சஸுக்கு போகக்கூடிய ஆக்களுக்கு, அடுத்த என்ஜினியரிங் கிடைச்சி 6 யூனிவர்சிட்டிஸுக்கும் வெயிட் பண்ணக்கூடிய ஆக்கள் மொரட்டு யூனிவர்சிட்டி, பேரதனி யூனிவர்சிட்டி, ருஹுனு, ஜெயப்புர, ஜப்னா, சவுத் ஈஸ்டர்ன் இப்படி ஃபேக்கல்ட்டிக்கு வெயிட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மிச்சம் ஒரு பிரயோசனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஏனண்டா நான் ஒரு ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணினாலன்னு நான் நேரத்தோடைய சொல்லியிருந்தேன். நாங்க சாதாரணமாக எப்படி ஒரு ஆள் முன்னேறினார் என்று பாக்குறதுக்கு நாங்க ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸ் இல்லாட்டி பில் கேட்ஸ் இல்லாட்டி டெஸ்லா இல்லாட்டி நாங்க இப்படி நாங்க கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை இப்படி இவங்களை நாங்க முன்னுதாரணமாக எடுத்து ஹார்ட் ஒர்க் அண்டர் பாதையில நாங்க எல்லாத்தையும் வந்து குழப்பிக்காம சாதாரணமாக ஒரு நார்மலாக நான் ஒரு ட்ரைனிங்ல 6 மாசம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஏஐ ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒரு இன்டர்னாக இருந்திருக்கேன். அது தவிர இன்னும் சில கம்பெனிஸ்ல பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டு போனேன். அப்ப என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ரீலங்கன் A level முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மிச்சம் பிரயோசனமா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்னால நான் ஒரு குறுகிய ஒரு நேரத்துக்குள்ள எல்லா விஷயங்களையும் கவர் பண்ணணும்ன்றதால மேலோட்டமாக சில விஷயங்களை நான் சொல்லிட்டு போறேன். உதாரணமாக ஒரு இன்ஜினியரிங் அண்டர் கிராஜுவேட்டாகவோ அல்லது ஒரு ஐடி ரிலேட்டட் கோர்ஸுக்கோ வெளிக்கிறாளுக்கு உதாரணமாக நான் ஐடி ரிலேட்டட் கோர்ஸுக்கு மொரோ டு ஐடியை நான் ஒரு உதாரணமாக எடுக்கேன். என்ஜினியரிங்குக்கு நான் வந்து மொரட்டோட இன்ஜினியரிங் உதாரணம் எடுக்கேன். மற்ற எல்லாம் அதுல பேசிஸாக அனளவாக ஈக்குவலாகத்தான் அது மற்ற ஃபெக்கல்டிஸ் எல்லாம் ரன் பண்ணும். ஆகவே இதுல நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய முதலாவது விஷயம் தான் வந்து என்னன்னு சொன்னா, ஒரு இன்ஜினியரிங் அண்டர் கிராஜுவேட்டாக போற நேரத்துல அவருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லயோ அல்லது ஃபர்ஸ்ட் இயர்லயோ அவருக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, அவர் அங்க போனதுக்கு பிறகு ஒரு போட்டி பரீட்சை ஒன்று இருக்கு. அதுல ஜிபிஎஸ் வச்சு என்ன செய்வாங்க, இன்ஜினியரிங்ல பிரிப்பாங்க. உதாரணமாக இப்ப மொரட்டோ யூனிவர்சிட்டி எடுக்கிற நேரத்துல அதுல 8 இன்ஜினியரிங் இருக்கு. பயோமெடிக்கல், எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல், கெமிக்கல், மெட்டீரியல் சயின்ஸ் இப்படின்னு சொல்லி இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்சஸ் இருக்கு. இதே மாதிரி ஐடி ஃபீல்டுக்கு வராக்களுக்கும் அதே மாதிரி இருக்குது. இப்ப என்ன பொறுத்தவரையில பாக்குறதுல பிசினஸ் ஃபெக்கல்டிஸுக்கு வரக்கூடியவங்களுக்கும் என்ன நடக்குதுன்னு சொன்னா, ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் தேவைப்படக்கூடியது இருக்குது. எனவே நான் இப்ப கதைக்கக்கூடிய ஒரு விஷயம் பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு மட்டுமல்ல, பயாலஜிக்கல் சயின்ஸ்ல இருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ரிலேட்டட் கோர்ஸுக்கு வராக்கள், வேற காமர்ஸ் ஃபீல்டுல இருந்து பிசினஸ் அந்த சைடுகளுக்கு போறாக்கள், அதே போல பிசினஸ் அனலிஸ்டாக எல்லாம் போறாங்க. அது ஐடி இடெக்ல இருந்து ஐசிடி அதுகள் பிடெக்ல இருந்து அப்படி போறவங்க, அதே போல ஆர்ட்ஸ் படிச்சும் மேனேஜ்மெண்ட்ஸ் ஐடி கோர்சஸ் எம்ஐடி இப்படி போறவங்களுக்கும் இது வந்து பிரயோசனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆகவே முதலாவது வந்து நாங்க ஒரு ஐடி ரிலேட்டட் கோர்ஸுக்கு போகல, அதுல வந்து ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கல எங்களுக்கு 2 விதமான பாத்து சரி கொண்டு ஹார்ட்வேர், அடுத்தது இன்னொன்று சாஃப்ட்வேர். உதாரணமாக மொரட்டோ ஐடிக்கு ஒரு வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல அவங்களுக்கு ஹார்ட்வேர் ப்ரொஜெக்ட் சொல்லி ஒரு வருஷம் ஃபுல்லா அவங்க ஹார்ட்வேர் ப்ரொஜெக்ட்ல இருப்பாங்க. அதே போல செகண்ட் இயர்ல சாஃப்ட்வேர் ப்ரொஜெக்ட் இருக்கு. இதே போல ஒரு இன்ஜினியரிங் அண்டர் கிராஜுவேட் ஆகின ஒரு ஆள் உதாரணமாக எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் போறவங்களுக்கும் பொதுவாக ஐஓடி, எம்பெடட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் சைடு இருக்கும். அதே போல எங்களுக்கு டெலிகம்யூனிகேஷன் சைடும் இருக்கும். அதே போல இருக்கக்கூடிய இன்னொரு ஃபீல்டு தான் வந்து சாஃப்ட்வேர் ஃபீல்டாக இருக்குது. எனவே சாஃப்ட்வேர் ஃபீல்டுலயும் என்ன நடக்க போகுது இருந்துச்சுன்னா, ஃபண்டமெண்டல் கம்ப்யூட்டர் விஷயங்கள் எங்களுக்கு அதுல தெரிய வேண்டியதாக இருக்குது. எனவே நான் நேரத்தை சுருக்கி கொண்டு நான் விஷயத்துக்குள்ள வாரேன். எனவே நீங்க இப்ப இருக்கக்கூடிய காலத்துல என்ன விஷயத்தை நீங்க பிரயோசனமாக பயன்படுத்தலாம் என்ற நீங்க முடிவுக்கு வருவீங்கன்னு சொன்னா, முதலாவதாக ஹார்ட்வேர் பார்த்தும் இருக்கிறதால சாஃப்ட்வேர் பார்த்தும் இருக்கிறதால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்ததுக்கு பிறகு அகாடமிக் மொடியூல்ஸோட பொதுவாக எல்லா இடத்திலையும் ஐடி ரிலேட்டட் கோர்ஸுக்கு, இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்ஸுக்கு மேத்தமெட்டிக்ஸ்ங்கிறது ஒரு பாடம். அதை விட அவங்களோட டிகிரி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த மொடியூல்ஸையும் அவங்க படிப்பாங்க. இதை விட
இந்த ஃபண்டமெண்டல்ஸ், கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் அல்லது ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல்ஸ் இது வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு என்ன செய்ய வேண்டும்னா அவர் யூனிவர்சிட்டிக்கு போனதுக்கு பிறகு எஃபர்ட் போடக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த விஷயங்களை நீங்க நேரத்தோட இந்த காலத்துல நீங்க பிரயோசனமாக பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யலாம்டா அங்க போய் அந்த எக்ஸ்ட்ரா போட வேண்டிய எஃபர்ட்டை வந்து இன்னும் அட்வான்ஸா யூஸ் பண்ற நேரத்துல உங்களுக்கும் இன்னும் உங்களுக்கு பிரயோசனமாக உங்களோட டிகிரி ப்ரோக்ராம் இருக்கும். இல்லாட்டி நீங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு, அது அசைன்மெண்ட்ஸுக்கு, அடுத்து குயிசஸுக்கு இப்படி நீங்க கொஞ்சம் பயப்படக்கூடியவர்களா மாறுவீங்க. எனவே நான் இப்ப முதலாவது வந்து ஒரு ஹார்ட்வேர் சம்பந்தமான விஷயங்களை வந்து நான் சொல்ல போறேன். ஹார்ட்வேர் சம்பந்தமான விஷயங்கள் வரக்கல எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வரலாம், அல்லது எம்பெடட் இன்ஜினியரிங் சைட், ஐஓடி சைட், இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் சாஃப்ட்வேர்ஸுக்குள்ளாலதான் நகரக்கூடிய ஒன்றாக இருக்குது. உதாரணமா எலக்ட்ரானிக்ஸ் எடுத்தீங்கன்னா பியோ எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து இப்ப நீங்க தான் ரெசிஸ்டர்ஸ், டிரான்சிஸ்டர்ஸ் அல்லது இப்படியான சில மொடியூல்ஸை யூஸ் பண்ணி இப்ப நீங்க எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்கக்கூடிய பேசிக் எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி என்ன செய்ய வேண்டும்னா எலக்ட்ரானிக் ப்ராஜெக்ட் செய்யக்கூடியதாக இருக்க போகுது. அதுல முதலாவது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி எம்ப்ளிஃபயர்ஸ் அல்லது அது சார்ந்த ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் அல்லது ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நீங்க ஒரு சோல வைஃபை ஒன்று செய்ய போறீங்கன்னு சொன்னா அந்த சோல வைஃபை செய்யல என்னென்ன ஃபண்டமெண்டல்ஸ் வேணும், அல்லது ஏதாவது ஒரு ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ் இல்லாட்டி ஆர்டினோவை யூஸ் பண்ணி, ராஸ்பெரி பையை யூஸ் பண்ணி, அல்லது எஃபிஜிஎஸ் யூஸ் பண்ணி நீங்க ஒரு அந்த ஐஓடி சைட்ல செய்ய போறீங்க. அப்ப நீங்க அதுகளை ப்ரோக்ராம் மைக்ரோ ப்ராசஸர் நீங்க ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அதே போல அந்த எலக்ட்ரானிக்ஸ் சர்க்கிட்ஸை டிசைன் பண்ணக்கூடிய ஒரு நாலேஜ் இருக்கணும். இப்படியான சில ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இருக்கும். அதே போல அது ஒரு ஃபைனலைஸ் ஆன ஒரு ப்ராடக்டாக நாங்க அதை உருவாக்கணும்டா அதுக்கு ஒரு சாலிட் ஒர்க்ஸ் என்று சொல்லி அதுக்கு வடிவம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்படி என்ன நடக்க போகுதுன்னா உங்களுக்கும் பேசிக்காவே நிறைய விஷயங்கள் ஹார்ட்வேர்ல தெரிய வேண்டியதா இருக்கு. ஒரு ஐடி ஸ்டூடெண்டா நீங்க மொரட்டு ஐடிக்கு வர நேரத்துல அப்ப அவங்களுக்கு வந்து என்ன நடக்க போகுதுன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட் போகும். ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட்ல அவங்களுக்கு ஏதோ சென்சர்ஸ் யூஸ் பண்ணி ஐஓடி ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் ஒன்று செய்ய வேண்டியதா இருக்கும். இந்த நேரத்துல அவங்களுக்கு சென்சர்ஸ் விஷயத்துல ஏதாவது ஒன்றும் படிச்சிருக்க மாட்டாங்க. அப்ப வந்த உடனே ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் செய்ய சொல்லுவாங்க. ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் செய்ய நேரத்துல அவங்களுக்கு என்ன செய்வாங்க, ஸ்ட்ரகிள் ஆகுவாங்க. என்ன ஹெட்டிங்ல நாங்க கொடுக்கறது, எப்படி நாங்க இதை செய்யறது என்று சொல்லி பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் ஒன்று கொண்டாகுவாங்க. இப்ப இந்த நேரத்துல தான் வந்து நீங்க பேசிக்காவே இங்க இருந்து ஒரு ஐடியாவோட வந்தீங்கன்னு உங்களுக்கு அது இலவாக இருக்கக்கூடியதா இருக்கும். எனவே அப்ப அங்க வந்த உடனே நீங்க என்ன செய்யணும், சென்சஸை பத்தி படிக்கணும். அது பிறகு ஏதாவது ஒரு ஆர்டினோ, ராஸ்பெரி பையோ இதுகளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதை ப்ரோக்ராமிங் பண்ற எப்படி, அதை எப்படி கனெக்ட் பண்ற, இப்படி எல்லாம் இருக்கு. எவ்வளவு இருந்துச்சுன்னா இப்ப ஏ லெவல் பிசிக்ஸ் படிச்சு வரவங்க கூட என்ன செய்வாங்கன்னா சில இடங்கள்ல எப்படி ஸ்ட்ரகிள் ஆகுவாங்கன்னு சொன்னா 43 எம்பியர் 50 எம்பியர் எல்லாம் ஒரு சர்க்கிட்ட டிசைன் பண்ணிட்டு எடுப்பாங்க. அதை எடுத்துட்டு ஒரு ரெசிஸ்டரோ மைக்ரோ ப்ராசஸருக்கோ அந்த கரண்ட் கொடுக்கணுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து சர்க்கிட் எல்லாம் டிசைன் பண்ணுவாங்க. அப்ப அந்த நேரத்துல அது ஒரு ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சிரும் அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம். ஆகவே அதனாலதான் வந்து என்ன செய்யணும்டா ஃபண்டமெண்டல்ஸ் வந்துதான் இந்த இடங்கள்ல நீங்க படிச்சுட்டு வரணும் இந்த நேரத்துல. அப்ப நான் உங்களுக்கு கொண்டு செய்ய போறேன் என்னன்னா அதாவது ஒரு ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட் ஒன்று நீங்க செய்ய போறீங்கன்னா அந்த ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்ங்கிறத நீங்க முடிவு செய்யணும். இப்ப நீங்க ஒரு கண்ட்ரோலர், மோட்டர் கண்ட்ரோல்ஸை வச்சு யூஸ் பண்ண போறீங்களா, அல்லது ரோபோட்டிக்ஸ் மாதிரி செய்ய போறீங்களா, அல்லது நீங்க வந்து ஏதாவது ஒரு ரியல் லைஃப் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செய்ய போறீங்களா, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் உங்களோட ஏரியாவில் ஏதாவது ஸ்ட்ரகிள் ஒன்று இருக்கும், அக்ரிகல்ச்சர் சைட்ல ஏதாவது ஸ்ட்ரகிள் இருக்கும், அல்லது ஒரு ஃபுட் ப்ரொடக்ஷன் சைட்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும், அல்லது உங்களோட ஊர்களில் இருக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கும். அப்ப அந்த பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணி இப்ப அதுக்கு ஒரு ப்ரொபோசல் ரெடி பண்ண போறீங்க செய்யறது வந்து நீங்க ரிசோர்ஸ் அவைலபிள வச்சுதான் நீங்க என்ன செய்யணும்னு அந்த விஷயத்தை நீங்க முடிவு செய்யணும். ரிசோர்ஸ் அவைலபிள் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செய்ய போறீங்க, ஆர்டினோ ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா சாதாரணமாக நீங்க என்ன செய்யணும்னுச்சுன்னா இது ஒரு ஆர்டினோ ப்ராஜெக்டாக நீங்க இதை வந்து எழுதணும்னுச்சுன்னா நீங்க சாதாரணமாக ஒரு யூடியூப்லயோ இதுலயோ நான் எந்த வித ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்ஸும் உங்களுக்கு அப்படி செய்யல, நான் டிரெக்டா இதுலயே செய்ய போறேன். இப்ப சாதாரணமாக நீங்க என்ன செய்யலாம்னுச்சுன்னா ஆர்டினோ ப்ராஜெக்ட்ஸ் என்று சொல்லி நீங்க அடிச்சீங்கன்னு சொன்னா ஆர்டினோ ப்ராஜெக்ட்ஸ் என்று சொல்லி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இதுல எக்கச்சக்கமான ஆர்டினோ ப்ராஜெக்ட்ஸ் வரும். அப்ப ஒவ்வொரு சென்சர்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க, ஆர்டினோ எப்படி யூஸ் பண்ணி இருக்குது. அப்ப இதுல என்ன செய்வாங்கன்னு யூடியூப்ல நீங்க என்ன செய்வாங்கன்னு ஏதாவது சோர்ஸ் கோடோட அவங்க அந்த ப்ராஜெக்ட்ஸ் எப்படி செய்யறங்கிற விஷயத்த இவங்க படிச்சு தந்திருப்பாங்க. அப்ப அந்த விஷயத்தை நீங்க என்ன செய்யலாம்னு இதுல நீங்க கவர் பண்ணலாம். அப்ப ஆர்டினோண்டா என்ன, எஃபிஜிஏ என்ன, ராஸ்பெரி பை என்ன, இப்படி நீங்க என்ன செய்யணும்னா பேசிக்ல இருந்து நீங்க ஒரு ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒருத்தரா இருப்பீங்கன்னு சொன்னா
பேசிக்ல இருந்து இந்த விஷயங்களை நீங்க என்ன சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி ஒரு லெவல்ல இருந்தா படிக்கணும். அப்ப ஒரு ஆர்டினோ எப்படி ஒர்க் ஆகுது, ஆர்டினோட சென்சர்ஸ் எப்படி கனெக்ட் பண்றது, ஆர்டினோட வோல்டேஜ் எப்படி, அப்படி இந்த விஷயங்களை நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த யூடியூப்ல பார்த்து படிக்கலாம். இதை விட முக்கியமான ஒன்றுதான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிய வேண்டிய ஒன்றுதான் அதுதான் டாக்குமெண்டேஷன் பாக்குறது. உதாரணமாக டாக்குமெண்டேஷன்கள் எங்க இருக்கும்னு சொன்னா சில நேரம் நீங்க கேள்விப்படாம இருந்தீங்கன்னா இப்ப ஜிட்டப் பிட் பக்கெட் சொல்லி இருக்கு. அதாவது எங்கட ப்ரொஜெக்ட்ஸையோ அல்லது எங்கட ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் செஞ்சு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா ஜிட்டப்லயோ அல்லது பிட் பக்கெட்லயோ நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா நாங்க வந்து அதுல ரிப்போசிட்டரிஸ் அதாவது ஒரு ஃபோல்டர் மாதிரி உருவாக்கி அதுல நாங்க என்ன செய்வோம் அப்லோட் பண்ணி வச்சிருப்போம். அப்ப அப்படி அப்லோட் பண்ணினது வந்து சிலது பப்ளிக்கா இருக்கும், சிலது பிரைவேட்டா இருக்கும். அப்ப பப்ளிக்கான சோர்சஸ் நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா நாங்க செக் பண்ணக்கூடியதா இருக்கும். உதாரணமாக இப்ப நான் எடுக்கிறேன் ஒரு ஆர்டினோல மோட்டர் கண்ட்ரோல்ல ஜிட்டப் ஃபோல்டர் எடுக்கணும். ஏன்னு சொன்னா எனக்கு தேவை இதுல ஏதாவது ஒரு ப்ரொஜெக்ட் இருக்குதுன்னா அந்த ப்ரொஜெக்டை நான் எடுத்து அதே ப்ரொஜெக்ட் செய்யறல அந்த ப்ரொஜெக்ட் சார்ந்து ஏதாவது ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று செய்யறேன். உதாரணமா கண்ட்ரோல்ல டிசி மோட்டர் வித் ஆர்டினோ. அப்ப இப்படி நான் இந்த ஜிட்டப் ஃபைலுக்குள்ள நான் போனேன்னுச்சுன்னா அப்ப அதுல சர்க்கிட் எனக்கு இருக்கும், அதுல ஸ்கீமெட்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு இருக்கும், அதுல ஆர்டினோ எப்படி, ஆர்டினோட கோட் இப்படி இதெல்லாம் என்ன செய்ய போதுச்சுன்னா இப்போ ஒருத்தர் செஞ்சிருப்பாரு, செஞ்சு அவர் சக்சஸ் ஆகின ப்ரொஜெக்ட் என்ன செஞ்சிருப்பாருச்சுன்னா அதுல அப்லோட் பண்ணிப்பாரு. அப்ப இதுதான் வந்து உண்மையான அந்த ஜிட்டாப்ல எப்படி நாங்க ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்றை தேடி எடுக்கிறோங்கிறது. இது நான் ஹார்ட்வேர் சம்பந்தமான விஷயங்களை சொல்லிட்டு போறேன். அப்ப எப்படி ஒரு ப்ரொஜெக்ட நாங்க செலக்ட் பண்ணின ப்ரொஜெக்டை நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா அந்த ப்ரொஜெக்டை வந்து என்ஹான்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். உதாரணமாக இருக்கிற ஒரு ப்ரொஜெக்டை நாங்க கொண்டு போய் காட்டுறதுல எங்களுக்கு எந்த வித ஒரு லேர்னிங்குமே இருக்காது. அப்ப எந்த வித அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா 1 இயர் டைமுக்குள்ள நாங்க ஸ்டடிஸையும் வச்சுட்டு எங்களோட மத்த வேலை செய்யலாம் வச்சுட்டு நாங்க ஒரு ப்ரொஜெக்ட புதுசா செய்ய போனோம்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்டாலே அதை நீங்களால செய்யலாம். ஏன்னா புதுசா ஒன்று செய்யறேன்னு அதுல எல்லா விதமான நாலேஜும் தேவை. அப்ப எல்லா விதமான நாலேஜோட பேசிக்கையும் நான் சொல்றேன் என்னன்னு இப்படி யூடியூப்ஸ்ல அப்படி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு ப்ரொஜெக்டை நீங்க என்ன செய்யலாம்னா இப்படி ஜிட்டப் மாதிரி ஃபோல்டர்ல சர்ச் பண்ணி எப்படி ஒரு ப்ரொஜெக்டை செஞ்சிருக்காங்க, அந்த ப்ரொஜெக்டை எப்படி அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. அப்ப இந்த விஷயங்களை நீங்க என்ன செய்யணும் இப்படித்தான் ஹார்ட்வேர்ங்கிற விஷயத்தை படிக்கணும். அப்ப நீங்க யூனிவர்சிட்டி போனது போறால ஒரு ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட் ஒரு அல்லது ஐஓடி ப்ராஜெக்ட் அல்லது எம்பெடட் ப்ராஜெக்ட் ஒன்று செய்யச்சுன்னா உடக்கு நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாம தயங்காம சீனியர்ஸ்ட ஓடி போயிட்டு இதை எப்படி செய்ய இதுக்கு ஒரு ஹெட்டிங் தாங்க உங்களோட ப்ரொஜெக்டை தாங்க அப்படி இப்படின்னு சொல்லியாம பிரச்சனைப்படாம நீங்க என்ன செய்யலாம்னு ஆன் லேர்னிங் இப்ப இதையே செஞ்சுட்டு போகலாம். ஆகவே நீங்க என்ன செய்யலாம் இப்படி இந்த ஆர்டினோஸை நீங்க அடிச்சு ப்ரொஜெக்ட் பார்க்கல இதுல எத்தனை சென்சர்ஸ் வரும். அப்ப அந்த சென்சர்ஸை நீங்க என்ன செய்யலாம்னு சர்ச் பண்ணலாம். சென்சர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இதுல என்ன இது சொல்லி நீங்க பார்க்கணும். அடுத்தது டேட்டா ஷீட் தெரிஞ்சுக்கணும். உதாரணமாக இப்ப ஒரு மைக்ரோ ப்ரொசஸர் ஒன்று இருந்துச்சுன்னா மைக்ரோ ப்ரொசஸர் டேட்டா ஷீட்டை வந்து இப்ப ஏதாவது வகையான மைக்ரோ ப்ரொசஸர்ஸ் இருக்கும். அப்ப அந்த மைக்ரோ ப்ரொசஸர்ஸ் என்ன செய்யலாம்னா டேட்டா ஷீட்ஸை நீங்க என்ன செய்யலாம், டேட்டா ஷீட்ஸை வந்து நீங்க வந்து பார்க்கலாம். இப்ப டேட்டா ஷீட்ஸை பார்த்து ஒவ்வொரு டேட்டா ஷீட்ஸ் இருக்கும் இதுகளில் பார்த்து நீங்க என்ன செய்யலாம் அதுல கன்ஃபிகர் ஃபைல்கள் எப்படி இருக்குங்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்க அதை என்ன செய்யலாம் அதுல படிச்சு கொள்ளக்கூடியதா இருக்கு. எனவே நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு போறேன்னு ஹார்ட்வேர் சம்பந்தமான விஷயங்கள். அப்போ ஒருத்தருக்கு சிப் டிசைன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் அல்லது எம்பெடட் சைட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அப்ப இவங்க எல்லாம் ப்ரொசஸர் டிசைன்ஸ் இருக்கலாம். அப்ப இப்படியானவங்க எல்லாம் என்ன செய்யலாம்னா உங்களோட கோர்ஸுக்கு நீங்க போறதுக்கு முதல்ல நீங்க ஒரு கோர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் ஆயிப்பீங்க, அந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சது பிறகு யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாம இப்ப இந்த காலப்பகுதிகளில் என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த விஷயங்களை கொஞ்சம் தேடி படிச்சு வச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டி போனது பிறகு அந்த ஹார்ட்வேர் ப்ரொஜெக்ட் என்று வர விஷயத்துல நீங்க தயங்காம இருப்பீங்க. ஆகவே இதுக்கு முதலாவது ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா நீங்க வந்து இப்படி ஜிட்டாப்ல சர்ச் பண்ணக்கூடிய ஒருத்தராக இருக்கணும். அது தவிர இப்படி யூடியூப்ல சர்ச் பண்ணக்கூடிய இவராக இருக்கணும். இதுல என்னென்ன விஷயங்கள் படிக்கணுங்கிறதையெல்லாம் நீங்க பார்த்திருக்கணும். இப்படி ப்ரொஜெக்ட்ஸை வந்து ரிலேட்டட் ஆர்டினோ ப்ரொஜெக்ட்ஸ்ல நான் ஒரு எக்ரிகல்ச்சர் ப்ரொஜெக்ட் சொன்னா என்ன இல்லாம எக்ரிகல்ச்சர் சொல்லி அடிச்சுட்டு நான் என்ன செய்யலாம் எக்ரிகல்ச்சர் ப்ரொஜெக்ட்ஸை வந்து நான் தேடி பார்க்கலாம். அப்ப பேசிக்கா வந்து இந்த யூடியூப் மாதிரி ஒரு இடத்துலதான் ரைட் இப்படியானதெல்லாம் இதுக்கு இப்படியானதெல்லாம் செய்யலாம். இப்ப மொய்ஸ் பாக்குற எப்படி, டெம்பரேச்சர் பாக்குற எப்படி, சென்சர்ஸ் எப்படி, இப்ப இதே நான் இதுல லேர்ன் பண்ணிட்டு இதுல இந்த எங்களுக்கு ஃபுல்லையும் எடுக்கலாம். அந்த யூடியூப்ல அவங்களோட சோர்ஸ் கோட் இருக்காது, சில நேரம் அவங்களோட எந்த வித ரிசோர்சஸும் இருக்காது. அதுக்குதான் நாங்க என்ன செய்வோம்னா டாக்குமெண்ட்ஸ் ரீட் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ் ரீட் பண்ணதுலதான் நாங்க இது மாதிரி ஜிட்டாப்புக்கு எல்லாம் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா
போகக்கூடிய ஒரு தேவை கொண்டு வரும். அப்ப அங்க போயிட்டு நீங்க என்ன செய்யலாம், தேவையான ப்ரொஜெக்ட் நீங்க அடிச்சு அதுல கிட்ட ஏதாவது ஃபோல்டர்ஸ் இருக்குதான்னு பார்த்து இந்த ஃபோல்டர்ஸ்ல சர்க்கியூட்ஸ் டயக்ராம் இருக்கும், அடுத்து அது செஞ்சிருக்கிறது எப்படின்னு இருக்கும், இது சம்பந்தமான ரிலேட்டட் ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும், சோர்சஸ் இருக்கும். இப்படி இதுகளை நீங்க என்ன செய்யலாம்டா பார்த்து பார்த்து நீங்க ஒவ்வொரு ஐடியாஸ் எடுத்து இதை எப்படி செய்யணும்னு சொல்லி மினி ப்ரொஜெக்ட்ஸை இப்ப இருந்தே நீங்க என்ன செய்யலாம், செஞ்சு பழகக்கூடியதாக இருக்கும். அப்ப இப்படிதான் ஒரு ஹார்ட்வேர் ப்ரொஜெக்ட் செய்யறேன். எனவே நீங்க வந்து ஒரு GitHub ஃபைல் ஒன்று நீங்க கிரியேட் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்ப இது வந்து நான் ஒரு செமஸ்டருக்கு செஞ்ச எந்த ஒரு ப்ரொஜெக்ட் வந்து செல்ஃப் ஸ்டெபிலைசிங் ஸ்பூன் வந்து, அதாவது ஒரு பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் கை நடுக்கம் வந்து வருத்தமிக்கிறார்கள் சாப்பிடத்துல வந்து என்ன செய்யலாம்னா சாப்பாட்டுல கொட்டுப்படலாம். அப்ப கொட்டுப்படத்துல அப்படி கொட்டுப்படாம இருக்கணும்னு அப்ப ஒரு ஆர்டினோவை வச்சு அதை ப்ரோக்ராம் பண்ணி அப்படி நான் ஒரு என்ன செய்திருக்கேன்னு ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று நான் இதுல வந்து செஞ்சிருக்கேன். அப்ப இப்படி நீங்க என்ன செய்யலாம்னா இப்படி எக்கச்சக்கமான ஆட்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க செஞ்ச எப்படியான ப்ரொஜெக்ட்ஸ் என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா அவங்க வந்து இப்படி GitHubல போட்டிருப்பாங்க. அப்ப நீங்க போனீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் ரீட் பண்ணலாம். இப்ப இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணின விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யலாம், நீங்க இது மாதிரியான விடயங்கள்ல நீங்க பார்த்துக் கொள்ளக்கூடியதா. இப்ப நீங்க போன உடனே இப்ப நான் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவேல வந்து இந்த செல்ஃப் ஸ்டெபிலைசிங் ஸ்பூன் நான் இந்த ப்ரொஜெக்டுக்கு இந்த மொடியூலுக்கு செஞ்சிருக்கேன். அப்ப இப்படி எக்கச்சக்கமான யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இப்படி போட்டிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன செய்யலாம்டா இதுகளை எக்ஸஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், எப்படி ஒரு ரிப்போர்ட் செய்யற, எப்படி ஒரு ப்ரொஜெக்டுக்கு போறங்கிற விஷயங்களை இது செய்யலாம். இது தவிர ஹார்ட்வேர் படிக்கிறவங்களுக்கு நான் பேசிக்கா சொல்லி தரல வேண்டாம். OTS சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. இது வந்து எங்களோட பிசிபி அல்லது எங்களோட சர்க்கிட்ஸை வந்து நாங்க என்ன செய்யலாம்டா இப்படி கிரியேட் பண்ணிட்டு சர்க்கிட்ஸ் அந்த சாஃப்ட்வேர்ல நீங்க என்ன செய்யலாம்னா கிரியேட் பண்ணிட்டு சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். இப்ப நீங்க ரெஜிஸ்டர் டிரான்சிஸ்டர் எல்லாம் கையில வாங்கி போர்டெல்லாம் செஞ்சுதான் நீங்க செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த சாஃப்ட்வேர்ல நீங்க என்ன செய்யலாம்டா சிமுலேட் பண்ணி நீங்க பார்க்கலாம் எப்படி இதெல்லாம் ஒர்க் ஆகுதுங்கிற விஷயத்த நீங்க பார்க்கலாம். அதை விட சாலிட் ஒர்க்ஸ் என்று சொல்லி இருக்கு. இதுக்கு நான் நினைக்கிறேன் யூனிவர்சிட்டி சில நேரம் லைசன்ஸ் தேவைப்படும், இது சில நேரம் பெய்ட் சாஃப்ட்வேர் ஆகிக்கலாம். இந்த சாலிட் ஒர்க்ஸ்ல தான் மெக்கானிக்கல் ஆக்களுக்கு இந்த யூஸ் ஆகும். இப்ப என்ன செய்வோம்னா ஃப்ரேம் உருவாக்கும். இப்ப என்னதான் வைஃபை உள்ளுக்கு சர்க்கிட் இருந்தாலும் அதை வளைச்சி அந்த டயலாக் வைஃபை அதை வளைச்சி எப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று இருக்குதானே. இப்ப இந்த இன்டர்ஃபேஸை எப்படி நாங்க செய்யறங்கிற விஷயத்தை என்ன செய்யலாம்டா இந்த சாலிட் ஒர்க்ஸ்ல படிக்கலாம். இந்த சாலிட் ஒர்க்ஸை நீங்க என்ன செய்யலாம்டா அதாவது இன்டர்ஃபேஸ் அதுல பாடியை உருவாக்குறது, ஒரு பிளாஸ்டிக் பாடியோ அல்லது ஒரு 3D மாடலிங் எப்படி செய்யறங்கிறது இதுல படிக்கலாம். அப்ப எல்லாத்துக்குரிய ரிசோர்ஸையும் நீங்க என்ன செய்யலாம்னா டியூட்டோரியல்ஸை யூடியூப்ல நீங்க பார்க்கலாம். அதே போல LTM சைட்ல இருக்கு. பொதுவாக எலக்ட்ரானிக் சைடுக்கு போறாக்கள், எம்பெடட் சைடுக்கு போறாக்களுக்கு இது மிச்சம் யூஸ்ஃபுல். அதாவது இதுல வந்து பிசிபியை டிசைன் பண்ற ஒரு பிசிபி ஒன்று இருக்கின்ற. இப்ப அந்த மதர் போர்ட், இப்ப கம்ப்யூட்டர்ல நீங்க மதர் போர்ட் பார்த்திருப்பீங்க. அப்படி சின்ன சின்ன வடிவங்கள், இப்ப டிரான்சிஸ்டரை எங்களோட மைக்ரோ ப்ரொசஸர் அல்லது ஆர்டினோ போர்டுகளை இல்லாட்டி ஆர்டினோ போர்டை நீங்க ப்ரோக்ராம் பண்ணி சிப்பை நீங்க அதை வந்து இதை கிரவுண்ட் பண்றதுக்கு என்ன செய்யணும்னா பிசிபி நீங்க இப்ப துளையிடப்பட்ட பிசிபிகள் துளையிடப்பட்டு அதுல சர்க்கிட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி அப்ப எப்படி அப்ப ஒரு லேயர்ல செய்யற, 2 லேயர்ல செய்யற, சில 4 லேயர்ல செய்யறது எல்லாமே. அப்ப LTMல நீங்க என்ன செய்யலாம்னா இந்த சாஃப்ட்வேர்ல நீங்க என்ன செய்யலாம், அதுகளை டிசைன் பண்ணலாம். அப்ப அதுக்கு ஒரு டியூட்டோரியல்ஸ் நீங்க என்ன செய்யலாம்னா யூடியூப்ல சர்ச் பண்ணி படிச்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். இப்படித்தான் நீங்க என்ன செய்யணும்னா ஆர்டினோங்கிற விஷயத்துக்கு நீங்க வரலாம். அதே போல செகண்ட் செமஸ்டர் தேர்ட் செமஸ்டர்ல நான் வந்து ரொபோட்டிக் சைட்ல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததால எங்களோட யூனிவர்சிட்டிஸ் கேட்டகரி ஸ்கூல் கேட்டகரிஸ்ல என்ன செய்தோம்னா ஸ்கூல்ஸுக்கு நாங்க வந்து இந்த டியூட்டோரியல் செஞ்சோம். அப்ப இது வந்து தமிழ் மீடியத்துல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து செஞ்சது. அப்ப அதை நான் தான் மெயினா நின்று செய்தது. அப்ப இதுல வந்து ஒரு ரொபோட்டிக்ஸ் சம்பந்தமா எந்தவித அறிவும் இல்லாத நீங்க என்ன செய்யலாம்னா இந்த SLRC ஸ்கூல் ஒர்க் ஷாப் மொரட்டோ யூனிவர்சிட்டி ஸ்ரீலங்கா ரொபோட்டிக் சேலஞ்ச் இந்த இதுல போய் நீங்க என்ன செய்யலாம்னா சென்சர்ஸ், அடுத்தது பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் எப்படி, அதுல அசெம்பிள் பண்ற எப்படி, ஒவ்வொரு விஷயங்கள் ஆர்டினோ ப்ரோக்ராமிங் எப்படி, இப்படி இந்த விஷயங்களை வந்து நாங்க என்ன செஞ்சிருக்கலாம் இதை தெளிவா விளங்கப்படுத்திருக்கு. இதுல நீங்க பார்த்து நீங்க எல்லாம் படிச்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். எனவே இப்ப நான் சின்ன பார்த்து தான் வந்து என்ன செய்ய போகுதுன்னா ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஆகவே ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஐடென்டிஃபை பண்ணி நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸுக்கு நீங்க என்ன செய்யலாம், தேவையான விஷயங்களை வந்து இந்த யூடியூப்ல GitHub ஃபைல்ஸ்ல தேடி உங்களுக்கு தேவையான விஷயங்களை தேடி நீங்க என்ன செய்யலாம்னா இதை நீங்க படிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுதான் ஹார்ட்வேர் சம்பந்தமான விஷயத்துக்கு உங்களுக்கு இப்ப இருக்கிற காலத்துல நீங்க ரெடி ஆகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்த விஷயம் நான் சாஃப்ட்வேருக்குள்ள நான் வந்து நினைச்சேன்னா சாஃப்ட்வேருங்கிற விஷயத்துக்கு என்னால நான் உங்களுக்கு தரக்கூடியது ஒன்றுதான் வந்து, அதாவது முதலாவது வந்து
ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டல்ல நீங்க வந்து ஒரு ஃப்ளூவெண்ட் ஆகணும். அதாவது பைத்தனாக இருக்கட்டும் சரி, ஜாவாக இருக்கட்டும் சரி, இப்படியான ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வந்து நீங்க கொஞ்சம் ஃப்ளூவெண்ட் ஆகுறது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் நினைச்சேன்னா, நான் வந்து ஆரம்பத்துல எனக்கு பைத்தன் வந்து தேவைப்பட்டுச்சு. பைத்தன்ல எந்தவித நாலேஜும் இருக்கல. உதாரணமா ப்ரோக்ராமிங்லயே எந்தவித நாலேஜும் எனக்கு அந்த டைம்ல இருக்கல. அப்ப அந்த இல்லாத டைம்ல நான் எப்படி ஆரம்பிச்சேன்னு நினைச்சேன்னா, எனக்கு வந்து இந்த டெலிஸ்கோ தான் மெயினா இருந்துச்சு. அப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணினது நான் உங்களுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். இப்படி எக்கச்சக்கமான டியூட்டோரியல்ஸ் இருக்குது இந்த யூடியூப்ல. எனவே நான் டெலிஸ்கோல தான் நான் என்ன செஞ்சேன், பைத்தனை பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணினேன். இந்த ஜூனியர்ஸுக்கு நான் பொதுவா இதைத்தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறேன். அதாவது பைத்தன் வந்து ஃபுல் கோர்ஸ் வந்து இவர் வந்து போட்டிருக்கிறார். இதுல இருந்து பேசிக்கா ஸ்டார்ட் பண்ணி, அதாவது நம்ம எந்த அளவுக்கு வீடியோ பார்க்கங்கிறது முக்கியம் இல்ல, அந்த வீடியோல அவர் என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாரு, அந்த சாஃப்ட்வேர் உதாரணமா இதுல நான் பைச்சாமை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்ப பைச்சாமை யூஸ் பண்ணினா இப்ப நான் பைச்சாம்ல இருந்து பைச்சாமை நான் டவுன்லோட் பண்ணி பைச்சாம்ல வந்து நான் என்ன செய்வேன் சொன்னா, எனக்கு தேவையான விஷயங்களை நான் இதுல இன்க்ளூட் பண்ணி தேவையான என்வாயன்மெண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ற டெர்மினல்ஸ்ல, அடுத்தது எப்படி வெர்ஷன் கண்ட்ரோல் நான் சொன்ன மாதிரி அந்த ஜிட்டப்ல நாங்க தேவையான எங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல நாங்க உருவாக்கினோம் ஜிட்டப்ல. அந்த ஜிட்டப்ல நாங்க வந்து செய்யலாம், எங்களோட ஃபோல்டர்ஸை போடலாம். இப்ப நான் செஞ்ச இந்த கோடிங்ஸ் எல்லாம் என்ன செய்யலாம்னா, நான் அந்த ஜிட்டப்ல நான் போடலாம் ஃபோல்டர்ஸா. இப்ப நான் எப்படி என்ன செய்யலாம் சொன்னா, அதுல வந்து நான் போட்டேன்னு சொன்னா, இப்ப எந்த ரிப்போசிட்டரிஸை நான் போய் பார்த்தேன்னு சொன்னா, இப்ப நான் என்ன செய்யலாம், இந்த ப்ரொஃபைலுக்கு நான் போனேன்னு சொன்னா, இந்த ரிப்போசிட்டரிஸ்ல நான் என்ன செஞ்சிருப்பேன்னு சொன்னா, எனக்கு தேவையான நான் செஞ்ச ப்ரொஜெக்ட்கள், எம்எல் ப்ரொஜெக்ட்ஸ் ஆகிக்கிறேன், ஜாவா ப்ரொஜெக்ட்ஸ் ஆகிக்கிறேன் சரி, நான் செஞ்ச யூனிவர்சிட்டியில எலக்ட்ரானிக் ப்ரொஜெக்ட்ஸ், இப்படி எல்லா ப்ரொஜெக்ட்ஸும் இப்ப நான் செஞ்ச செல்ஃப் ஸ்டெபிலைசிங் ஸ்பூனை வந்து நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் போட்டிருக்கிறேன். அதே போல தேவையான எல்லா இப்ப நான் சோல வைஃபை ரவுட்டர் வந்து செஞ்சிருக்கேன், அதையும் நான் போட்டிருக்கேன். இப்ப ஏதாவது கோர்ஸ்கள் செஞ்சிருக்கேன், ஏதாவது யூனிவர்சிட்டிஸ்ல தான் நீங்க ஏதாவது ஒரு பாடத்துல ஏதாவது ப்ரொஜெக்ட் செய்திருக்கீங்களா, அந்த ப்ரொஜெக்ட்ஸை வந்து நான் செஞ்சுட்டு இந்த இதுல நான் என்ன செஞ்சிருப்பேன்டா இதுல அப்லோட் பண்ணி வச்சுப்பேன். இப்ப இதை தேவையான ஆக்கள் என்ன செய்யலாம், இன்றையும் எக்ஸஸ் பண்ணலாம், நான் எனக்கு தேவையான நாலேஜை வேறு ஆக்கள் எக்ஸஸ் பண்ணலாம். அப்ப என்ன செய்யலாம், இப்படி கோடிங் எல்லாம் செஞ்சுட்டு இந்த கோடிங் என்ன செய்யலாம்னு சொன்னா, நீங்க தேவையான இடங்கள்ல நீங்க சேவ் பண்ணி வைக்கலாம், இப்படி ஜிட்டர் மாதிரி. ரைட், நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு வரேன். அதாவது இப்படி நீங்க என்ன செய்யலாம்டா, பைத்தன்ங்கிற விஷயத்த நீங்க இப்படியான இதுல டியூட்டோரியல்ல படிக்கலாம். படிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும், அவர் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றாரோ அந்த சாஃப்ட்வேர்ஸ் நீங்க யூஸ் பண்ணி நீங்க என்ன செய்யணும்டா, லைன் டு லைன் அவர் எப்படி கோட் பண்றாரோ அந்த கோட் பண்றதை நீங்களும் என்ன செய்யணும், நீங்களும் பழகினா தான் நீங்களும் இந்த லெவலுக்கு போகலாம். அப்ப இது வந்து நான் உங்களுக்கு காட்டுறது இது வந்து என்ன செய்ய போகுதுன்னா, பைத்தன் படிக்கிறதுக்கு. அதே மாதிரி இவர் நிறைய இந்த டெலிஸ்கோப்ல நான் பார்த்த மட்டும் வந்து இவர் கொஞ்சம் ஈஸியாவும், இவர் இங்கிலீஷ் ஈஸியாவும் இருக்குது. அதே போல இவர் அந்த விளங்கப்படுத்துறதும் கொஞ்சம் இலகுவாக இருக்குது. அதனாலதான் நான் வந்து இதை வந்து சூஸ் பண்ணினேன். அதே போல இவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, நிறைய மற்ற டியூட்டோரியல்ஸும் இதுல செஞ்சிருக்கிறது. அப்ப நீங்க என்ன செய்யலாம்டா, அவர் சேனலுக்கு போயிட்டு டெலிஸ்கோக்கு போயிட்டு நீங்க என்ன செய்யலாம்டா, அவரோட பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவர் ஒவ்வொரு கோர்சஸும் செஞ்சிருப்பாரு. அவர் ஒவ்வொரு கோர்சஸ் செஞ்சிருப்பாரு, ஜாவாக்கு, பைத்தனுக்கு, இப்படி ஒவ்வொரு விதமான ஜிட்டுக்கும் செஞ்சிருப்பாரு. இப்ப பாத்தீங்கன்னா அதை நான் உங்களுக்கு காட்டினேன்னா, இது சம்பந்தமாகவும் என்ன செஞ்சிருப்பாருண்டா, வேர்ஷன் கண்ட்ரோல் இருக்கு, வேர்ஷன் கண்ட்ரோலுக்கும் அவர் வந்து இப்ப செஞ்சிருக்கிறார். அதே மாதிரி முக்கியமாக ஐடி ரிலேட்டட் வாராக்கள், இன்ஜினியரிங் ரிலேட்டட் வாராக்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் எல்கோரிதம்ஸ் தேவைப்படும். ஏன்னா இன்டர்வியூஸ்ல மெயினா கொஸ்டின்ஸ்ல டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் எல்கோரிதம் கேட்பாங்க. அதே போல எங்களுக்கு ஃப்ளூவெண்டான என்ன லாங்குவேஜ், எங்களுக்கு பைத்தனா ஜாவாவா என்ன லாங்குவேஜ் தேவையோ அந்த விஷயங்களை உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடியதா இது இன்டர்வியூ ப்ரோசஸ்ல. பட் நான் இப்ப சொல்லிட்டு வர்றது ஒரு அண்டர் கிராஜுவேட்டா நீங்க யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கு முதல் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டடா உங்களுக்கு பேசிக்கா தெரிய வேண்டிய விஷயம் தான். இதை விட நான் சொன்ன அந்த பிட் பக்கெட், ஜிட்டப் மாதிரி இப்படியான இந்த வேர்ஷன் கண்ட்ரோல்ஸும் நீங்க என்ன செய்யணும்டா தெரிஞ்சிருக்கணும், படிச்சிருக்கணும், அதுல ப்ரொஃபைல்ஸும் உருவாக்கி இருக்கணும். இது வந்து சாஃப்ட்வேர் சைட்ல. இதே போல நீங்க சர்டிபிகேஷன் கோர்சஸ் சொல்லி பாத்தீங்கன்னா, உதாரணமா இந்த ஹெக்கரேங்க்னு சொல்லி இருக்கு. ஹெக்கரேங்க்ல நீங்க ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னா இதுல இருந்து நீங்க என்ன செய்யலாம்டா, பைத்தன் படிக்கலாம், வேற எத்தனையோ விதமான கோர்சஸ் இருக்குது. இதெல்லாம்
certified பெட்ச் கிடைக்கிற கோர்சஸ். ஸோ இதுகளையும் நீங்க என்ன செய்யலாம்னா உங்களோட லேர்னிங்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். அதே போல கெகிள் இருக்குது. கெகிள்ல வந்து மெயினா நீங்க டேட்டா செட்ஸ் எடுக்கலாம். அதே போல மெஷின் லேர்னிங் ஏஐ சைட்ல நீங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக போறீங்க, டேட்டா சயின்ஸ் ஃபீல்டுல இம்ப்ரூவ் ஆக போறீங்கன்னு சொன்னா கெகிள் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கெகிள் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர் உண்டு. சாஃப்ட்வேர் இல்ல, அது ஒரு டூல், அதாவது ஹெக்கரிங் மாதிரி கெகிள். இதுல நீங்க லேர்னிங்ஸ்க்கு இருக்கு, கோர்சஸ் இருக்குது, இப்போ டேட்டா செட்ஸ் இருக்குது. இதுல யூஸ் பண்ணி நீங்க ஏஐ மெஷின் லேர்னிங், அடுத்தது உங்களோட டேட்டா சயின்ஸ் ஃபீல்டுல நீங்க இம்ப்ரூவ் ஆகணுமெண்டா இந்த மாதிரியான கெகிள்ஸையும் நீங்க யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். அதே போல டாக்குமெண்டேஷன் ரீடிங்ல கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டியது விக்கிபீடியா, அதே மாதிரி கூகுள்ல நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா தேவையான விஷயங்களை நீங்க எடுத்து பாக்குற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜஸ் இருக்கணும். அப்ப இதெல்லாம் வந்து தேவையான ஒரு விஷயங்கள். அதே போல சில ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுக்கணும். சும்மா மெஷின் லேர்னிங் பேசிக்ஸ் அடிச்சு மெஷின் லேர்னிங் பேசிக்ஸ் நீங்க பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு டென்சர்ஃப்ளோ லைப்ரரிஸ் எப்படி யூஸ் ஆகுது, பைடார்ச் எப்படி யூஸ் ஆகுது, அதே போல இப்ப பொதுவாக ஏஐஎம்எல் வரக்குல லேங் செயின், இப்படி இதெல்லாம் எப்படி யூஸ் ஆகுது. அதே சில கன்செப்ட்ஸ்கள் இருக்கு, அந்த கன்செப்ட்ஸ்களை எப்படி நாங்க பாவிக்கிறேன், அதாவது அதுகளெல்லாம் நீங்க என்ன செய்யணும்டா தெரிஞ்சிருக்கணும். இதே போல மேத்தமெட்டிக்ஸ் ஃபீல்டுலையும் நீங்க என்ன செய்யணும்டா நல்ல ஒரு நாலேஜ் இருக்கணும். அதாவது உதாரணமாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நல்ல நாலேஜ் இருக்கிறது வந்து டேட்டா சயின்ஸுக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்கும். அப்ப இந்த நேரத்துல வந்து நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் டேட்டா சயின்ஸ் என்று சொல்லி பாருங்க. அதுல எத்தனை விதமான கோர்சஸ் இருக்குது. அப்ப நீங்க வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா இதுகள்ல படிக்கலாம். இல்லாட்டி நான் உங்களுக்கு இன்னொன்று இன்ட்ரோடியூஸ் பண்றேன் வந்து, அதுதான் வந்து கோசிராவுலையும் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா நீங்க வந்து படிக்கக்கூடியதா இருக்கும். கோசிராவும் வந்து ஒரு ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இதுல வந்து சர்டிபிகேட் ப்ரொவைட்ஸ் பண்ணுவாங்க. அப்ப இதுல எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குது. அப்ப இதுல நீங்க ஒரு நீங்க அக்கௌண்ட் திறந்தீங்கன்னா இதுல வந்து நீங்க என்ன செய்யலாம்னா ஃப்ரீயாக, அதாவது பைனான்சியல் எய்டோட நீங்க இதை செய்யலாம். அப்ப நீங்க அதை எப்படி சர்ச் பண்ணி பாருங்க. சம்டைம்ஸ் உங்களோட சீனியர்ஸுக்கு தெரியக்கூடியதா இருக்கும். அப்ப அவங்ககிட்ட நீங்க என்ன செய்யலாம்டா இந்த விஷயத்த நீங்க கேட்டு படிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்யலாம்டா இந்த கோசிராவிலையும் சர்டிபிகேட்ஸ் இருக்குது. இப்ப இந்த சர்டிபிகேட்ஸையும் நீங்க என்ன செய்யலாம்டா எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப நீங்க என்னென்ன படிச்சீங்க, என்னென்ன படிக்க இருக்குது, அந்த விஷயங்களை எல்லாம் நீங்க இதுல பார்க்கலாம். மெஷின் லேர்னிங், சூப்பர்வைஸ் லேர்னிங், அன்சூப்பர்வைஸ் லேர்னிங், டென்சர்ஃப்ளோ, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், என்எல்பி, அப்படி எல்லாம் என்ன நிறைய மெஷின் லேர்னிங் கோர்சஸ் இருக்கு. தேவையான சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது. இந்த கோர்சஸ் எல்லாம் நீங்க என்ன செய்யலாம், இந்த இதுல வந்து நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம், லேர்ன் பண்ணலாம். இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நீங்க ஏர்ன் பண்ணலாம். உதாரணமா இந்த ஹெக்கரிங்ல நான் சொன்ன மாதிரி. அதே போல என்ன செய்யலாம் சொன்னா ஹெக்கரிங், அதே போல கெகிள்ல, அதே போல இந்த கோசிராவுல, அதே போல நான் இன்னொன்று காட்டினேன் வந்து உடமில நீங்க என்ன செய்யலாம் சொன்னா இது ஒரு பெய்ட் உண்டு. ஆனா இதையும் சில ஃப்ரீ கமன்வெல்த் அந்த சோர்சஸ் எல்லாம் கிடைக்கலாம். அப்படி இதுகளையும் நீங்க என்ன செய்யலாம்டா சர்டிஃபைட் கோர்சஸ் செய்யலாம். இது உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்டாகவும் இருக்கும், சர்டிஃபைட் கிடைக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த சர்டிஃபைட் கோர்சஸ் வந்து நீங்க செஞ்சதுக்கு பின்னால உதாரணமா நீங்க கோசிராவிலேயோ அல்லது ஹெக்கரிங்லயோ அல்லது கெகிள்லயோ அல்லது உடமிலையோ, இப்ப நீங்க உடமிலையும் செய்யலாம். இப்படி நீங்க சர்டிஃபைட் கோர்சஸ் செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இதுல சர்டிபிகேட்ஸ் என்ன செய்யலாம்டா நீங்க ஏர்ன் பண்ணலாம். சர்டிபிகேட்ஸ் நீங்க வந்து ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்ப நீங்க அந்த சர்டிபிகேட்ஸை நீங்க வந்து போயிட்டு பார்க்கலாம். அதாவது சர்டிபிகேட்ஸ் வரக்கல. உதாரணமாக இப்படி நீங்க என்ன செய்யலாம்டா இப்ப நீங்க ஒரு கோர்ஸ் வந்து செஞ்சீங்கன்னா அது எக்ஸாம்ஸ் சில நேரம் இருக்கு. இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் இப்படி ஒரு கோர்ஸ் ஒன்று தருவாங்க, கோர்ஸுக்குரிய சர்டிபிகேட் ஒன்று தருவாங்க. இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நீங்க என்ன செய்யலாம்டா அதுக்கு நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். உங்களுக்கு லிங்க்டின் சொல்லி ஒரு நீங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அல்லது இப்படியான சோசியல் மீடியாவில் இருக்கிற மாதிரி ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய ஒரு மீடியம் தான் வந்து இந்த லிங்க்டின் இருக்குது. இப்ப இந்த லிங்க்டின்ல நீங்க என்ன செய்யலாம்டா நீங்க ஒரு உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணுங்க. அந்த ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணினா இப்ப உதாரணமாக இதை நான் எந்த ப்ரொஃபைல்ல காட்டுறேன். இப்ப சாதாரணமாக இப்படி எக்கச்சக்கமான பெரிய பெரிய ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். ஒவ்வொரு ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க இதுல. அப்ப கூகுளோட சிஇஓல இருந்து ஒவ்வொரு படித்தரத்திலையும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், அடுத்தது மெஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ், இப்படி எக்கச்சக்கமான ப்ரொஃபைல்ஸ் இதுல இருப்பாங்க. அதாவது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மாதிரி. இது ஃபன்னுக்காக வேண்டி இல்லை, இது ஒரு ப்ரொஃபஷனல் இதுக்காக வேண்டி யூஸ் பண்றோம். இப்ப இதுல வந்து நீங்க நான் எந்த இதை காட்டுறேன், இதுல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்ப நீங்க என்ன செய்யலாம்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். நீங்க இன்டர்ன்ஷிப் எங்க செஞ்சீங்கன்னு சொல்லி அதை ஷேர் பண்ணலாம். அடுத்து நீங்க
கமிட்டி மெம்பர்ஸா, எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸா, IEEEஸ்ல, எலக்ட்ரானிக் கிளப்ல, யூனிவர்சிட்டியில பெஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவா இருந்தீங்கன்னா, அல்லது ஒரு யூனிவர்சிட்டியில மஜ்லிஸ்ல, அப்படி ஏதாவது உங்களுக்கு தேவையான எங்கேயாவது ஒன்றுல நீங்க இருந்தீங்க அப்படி இதுல எல்லாம் என்ன செய்யலாம்ல, இதுல எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே போல நீங்க படிக்கிற யூனிவர்சிட்டியில எஜுகேஷனை நீங்க ஷேர் பண்ணக்கூடியது. அடுத்து நீங்க எங்க ஸ்கூல்ல படிச்சீங்க இந்த விஷயத்தையும் நீங்க என்ன செய்யலாம்டா இதுல ஷேர் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதே போல நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நீங்க எடுக்கிற சர்டிபிகேட்ஸ், அதாவது உதாரணமாக நீங்க இதுல சர்டிபிகேட்ஸ் எடுப்பீங்க தானே, உடமையிலேயோ அல்லது கோசிராவிலேயோ, அல்லது நீங்க ஏதாவது ஒரு இதுல சர்டிபிகேட்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட்ஸை நீங்க என்ன செய்யலாம்டா இந்த இடத்துல உங்களுக்கும் ஷேர் பண்ணக்கூடியதாக இருக்கும். நீங்க ஷேர் பண்ணினீங்கன்னா, உதாரணமாக நான் கெகல்ல ஒரு கோர்ஸ் ஒன்று செஞ்சேன்டா, அந்த கோர்ஸ் சர்டிபிகேட்ஸ் நான் போட்டு அதுல ஷோ கிரெடென்சியல் என்ன செய்யலாம்டா நான் இதுல போடக்கூடியதாக இருக்கும். எனவே இப்ப நான் வந்து இதுல நான் வந்து செஞ்ச கோர்ஸ் சர்டிபிகேட் வந்து இருக்கும். எனவே அதுல லிங்கையும் நான் என்ன செய்யலாம்டா அதுல நான் அட்டாச் பண்ணி எனக்கு அதுல போடக்கூடியதாக இருக்கும். இப்படி நீங்க என்ன செய்யலாம்டா இந்த லிங்க்டின்னை வந்து இப்படி யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். லிங்க்டினை வந்து யூஸ் பண்றதுக்கு இப்படி யூஸ் பண்ணலாம். உங்களோட சர்டிபிகேட்ஸை ஷேர் பண்ணலாம். அடுத்தது உங்களோட ஸ்கூல்ஸ் எஜுகேஷன், அடுத்தது உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ், இதுகள் எல்லா விஷயத்தையும் நீங்க என்ன செய்யலாம்டா ஷேர் பண்ணலாம். அடுத்தது உங்களோட ப்ரொஃபைல்ல நீங்க என்ன சார்ந்த ஒரு துறையில நீங்க இருக்கிறீங்கிற விஷயத்தையும் நீங்க என்ன செய்யலாம் இல்ல ஷேர் பண்ணலாம். இது போல இதுல வந்து என்ன செய்யலாம்டா ஜாப்ஸ் கால் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஜாப்ஸ் உங்களுக்கு ரிலேட்டட் நீங்க அதுல சிவிகளை சப்மிட் பண்ணி ஷேர் பண்ணலாம். அடுத்து நெட்வொர்க்ஸ் சொல்லி இருக்கு. நெட்வொர்க்ஸ்ல வந்து உங்களுக்கு தேவையானவங்களை நீங்க கனெக்ட் பண்ணலாம். அடுத்தது ஹோம்ல நீங்க என்ன செய்யலாம்னா சார் நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரி நம்ம ஃபீட்ல வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், அடுத்தது ப்ரோக்ராம்ஸ், ஒவ்வொரு விஷயங்கள்ல ஒவ்வொரு ப்ரொஃபஷனல் ஷேர் பண்ணிப்பாங்க. அவங்களோட ப்ரொஜெக்ட்ஸ், அடுத்தது அவங்களோட ஃபைனல் இயர் ரிசர்ச்சர்ஸ், இதெல்லாம் நீங்க என்ன செய்யலாம்னா இதுல நீங்க பார்க்கக்கூடிய வரைக்கும். அதுக்கு நீங்க லிங்க்டின்ல ஒரு ப்ரொஃபைல் உண்டு, உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொஃபைல் ஒன்று நீங்க ஏர்ன் பண்ணி வச்சீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும். அடுத்த விஷயம் வந்து சிவி வந்து அடுத்த உங்களோட விஷயங்களை எல்லாம் ரெடி பண்ணி சிவி கிரியேட் பண்ற ஒரு விஷயம் ஒன்று இல்லையே. எனவே சிவி கிரியேட் பண்றதும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறது வந்து நல்ல. இது வந்து சாதாரணமாக இந்த ஓலிஃப் என்று சொல்லி ஒரு இது இருக்குது. இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் நீங்க வேர்ட்லயோ அல்லது கென்வாலயோ அப்படி நீங்க ரெடி பண்றதை விட நீங்க வந்து என்ன செய்யலாம்டா ஓலிஃப்லயும் நீங்க என்ன செய்யலாம், நீங்க வந்து உங்களோட ரிசியூம்ஸ், அதாவது சிவிஸை நீங்க ரெடி பண்ணக்கூடியதா இருக்கும். அதுல வந்து நார்மலா கோடிங் ஒரு விஷயம் ஒன்று உங்களுக்கு தெரிய வேண்டியதா இருக்கும். அப்ப அதுல வந்து கோடிங்ஸ் நார்மலா நீங்க ஈஸியாவே லேர்ன் பண்ணலாம். அப்படியான விஷயங்களை நீங்க லேர்ன் பண்ணி உங்களுக்கு தேவையான சிவியை வந்து நீங்க என்ன செய்யணும்னா இந்த லெட்டெக்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணதுக்கு இருக்கு. எனவே நான் இப்ப என்ன விஷயங்கள் சொல்லிட்டு போறேன்னு சொன்னா, ஹார்ட்வேர் சம்பந்தமாக, சாஃப்ட்வேர் சம்பந்தமாக நீங்க போகல, உங்களுக்கு டெக்னிக்கல் சைடு, அதாவது இப்ப ப்ரோக்ராமிங் ஃபண்டமெண்டலோ அதோ இதோ என்று சொல்லி நீங்க இருக்காம சாதாரணமாக இது சம்பந்தமாக ரிலேட்டடா மற்ற விஷயங்கள், இப்படியான விஷயங்களும் நீங்க லிங்க்டின், அடுத்தது வந்து ஜிடாப், அடுத்தது வந்து உங்களோட சிவி ரெடி பண்றதுக்குரிய பிளாட்ஃபார்ம்ஸ், இப்படியான விஷயங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கிறது வந்து ஒரு மெயினான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப இதுல நீங்க என்ன செய்யலாம்டா இந்த விஷயங்களை நீங்க தேடி படிச்சு இந்த விஷயங்களை நீங்க செய்யக்கூடியதாக இருக்கணும். அடுத்தது வந்து சாதாரணமாக சாஃப்ட்வேர் ஃபீல்ட் என்று சொல்லி வரக்கல ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் ஒன்று இருக்கும். எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட்ங்கிறது ஜீரோ, அப்பவும் ஜீரோ தான். ஏன்னாண்டா நான் ஆஃபீஸ்லயும் வந்து ட்ரைனிங் டைம்ல நான் ஏஐ ப்ரொஜெக்ட்ல ஒர்க் பண்ணினதால ஒரு பேக் எண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து என்ன செய்யலாம்டா எனக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருந்துச்சே தவிர பூர்ணமாக பேக் எண்ட் என்னென்று கூட எனக்கு பிரச்சனை தெரியாது. உதாரணமாக ஒரு பேக்கெண்ட் சொல்லி வரக்கூடிய ஜாவாவில் எத்தனை வகையான ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. அப்படி எத்தனை வகையான ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா எந்தவித ஃப்ரேம் ஒர்க்கும் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இனிதான் அதெல்லாம் ஸ்டடி பண்ணணும். ஃப்ரண்ட் எண்டுங்கிறது எனக்கு ஜீரோ. ஃப்ரண்ட் எண்ட் இருந்தாலும் என்னன்னு தெரியாது. ஃப்ரண்ட் எண்ட்ல தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் சிஎஸ்எஸ், HTML, ஜாவா ஸ்கிரிப்ட் இப்படி என்று சொல்லி படிக்கணும். அதுவும் என்னன்னு தெரியாது. பட் தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணேன். ஒரு பேக்கெண்ட் வரக்கல, அதாவது இப்ப எங்களுக்கு தெரியக்கூடிய ஃப்ரண்ட் எண்டுங்கிறது என்ன விஷயம்டா, ஃப்ரண்ட் எண்டுங்கிறது என்ன விஷயம்னா சாதாரணமா இதான் வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்ட். இது ஒரு சவுதி எக்ஸ்சேஞ்ச் ததாவுல் என்னடா சவுதி எக்ஸ்சேஞ்ச் ஒரு ததாவுல் என்று சொல்லி ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருந்தா அந்த அப்ளிகேஷனை நான் ஸ்டார்ட் பண்ணினேன். அந்த அப்ளிகேஷன் ஃப்ரண்ட் எண்ட் தான் உங்களுக்கு முன்னுக்கு ஷோ ஆகும். அதாவது ஸோ இதுல பாத்தீங்கன்னு ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இது லோட் ஆகுது. ஃப்ரண்ட் எண்டுங்கிறதான் உங்களுக்கு லோட் ஆகும். அந்த ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து
அதாவது அதுல ஒரு பின்னால இருந்து வேலை செய்யக்கூடிய ஒன்றுதான் பேக் அதாவது நாங்க அதுல ஒரு இன்புட்டை கிளிக் பண்ணினோம்டா அந்த இன்புட் பண்றதுல ப்ரொசஸ் என்ன உள்ளுக்கு நடக்குதுங்கிற விஷயத்த கோட் பண்றதுதான் பொதுவாக என்ன செய்யக்கூடிய இருந்துச்சுன்னா இந்த பேக் இருக்குது. உதாரணமாக ஒரு டிராமா ஒன்று நடக்குதுன்னா முன்னுக்கு நடிக்கக்கூடியவர்கள் ஃப்ரண்ட் எண்டா இருந்தாலும் அதை பழக்கினால் அடுத்தது அதுக்கு பின்னால திரைக்கு மரவுல இருந்து வேலை செய்யக்கூடிய சவுண்ட் சிஸ்டம் அது இதெல்லாமே என்ன பேக்கெண்டாக இருக்கின்ற மாதிரி அப்படி ஒரு ஒரு தோட்ல நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை வழங்கப்படுத்தல. அதாவது கண்ணுக்கு புலப்படுறது ஃப்ரண்ட் எண்ட் ஆகியும் கண்ணுக்கு புலப்படாது பேக் எண்ட் ஆகியும் பட் ரெண்டுக்கும் இடையில தொடர்பு இருக்கும். அதை நாங்க கனெக்ட் பண்ற விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அது சிஸ்டம் இன்ஜினியரிங்குள்ள வருது. பொதுவாக சாஃப்ட்வேர் ஆரம்பிது. அப்ப இப்படி ஒன்று இருக்கின்ற இப்ப நம்ம இன்புட் பண்ற சில டேட்டாஸ் எல்லாம் இருக்குது. உதாரணமா இதான் ஃப்ரண்ட் எண்டுங்கிறது லோட் ஆகி வந்துட்டு எங்களுக்கு இதான் உதாரணமா ஃப்ரண்ட் எண்ட். இதுல நாங்க வந்து கிளிக் பண்ணி ஒவ்வொரு இடங்களுக்கு போவோம். அப்ப இதெல்லாம் உருவாக்குறது அந்த சிஎஸ்எஸ் HTML. அப்ப அதெல்லாம் வந்து நீங்க படிக்கணும். அது சம்பந்தமான விஷயம் எனக்கு என்னன்னு தெரியாது. அது தெரிஞ்ச சீனியர்ஸ்டம் நீங்க அதில் கொஞ்சம் கேட்டு படிச்சுக்கோங்க. அப்ப இதான் வந்து ஃப்ரண்ட் எண்ட். இந்த ஃப்ரண்ட் எண்ட்ல நான் ஒரு விஷயத்தை கிளிக் பண்ணினேன்டா இந்த ஃப்ரண்ட் எண்ட்ல கிளிக் பண்ண விஷயம் ஏபிஐ கால் பண்ணி அது போகக்கூடிய இடம் தான் பேக் எண்டாக இருக்கு. அப்ப நாங்க ஒரு பேக் எண்டை கிரியேட் பண்ணிட்டு இது ஒரு பைத்தன்ல கிரியேட் பண்ணின பேக் எண்ட் ஒரு ஃபிளாஸ்க் ஏபிஐயோ ஃபாஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணி அப்பதான் நீங்க ரன் பண்ற நேரத்துல நாங்க என்ன செய்யலாம்னா லோக்கல் ஹாஸ்ட்ல வந்து என்ன செய்யலாம்னா இதை வந்து ரன் பண்ணலாம். லோக்கல் ஹாஸ்ட்ல ரன் பண்ணினதுக்கான இது உதாரணமாக லோக்கல் ஹாஸ்ட்ல நாங்க ரன் பண்ணினோம்டா உதாரணமாக அங்க வந்து ஒரு விஷயத்த ஒரு ஸ்டோர் நேம் அந்த ஸ்டோர் நேமை நான் இப்ப நோலிமிட் அந்த நோலிமிட்டுங்கிற ஸ்டோர் நேமை நான் கிளிக் பண்ணினேன்டா இந்த பேக்கெண்ட்ல என்ன நடக்குங்கிற ப்ரொசஸ் நாங்க என்ன செய்யலாம்னா இப்படி ஒரு லோக்கல் ஹாஸ்ட்ல என்ன செய்யலாம்னா நாங்க அதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். அதுல என்னென்ன ரெஸ்பான்ஸ் வருது. அப்ப இங்க பேக்கெண்ட்ல கிரியேட் பண்ற இந்த ரெஸ்பான்ஸ் தான் என்ன செய்ய போதுன்னா எங்களுக்கு உதாரணமாக நான் இங்க ஃப்ரண்ட் எண்ட்ல கிளிக் பண்ணினேன்டா ஏதாவது ஒரு ஆன்சர் ஒன்று வருது. இந்த ஆன்சர் தான் என்ன செய்ய போதுன்னா இந்த ரெஸ்பான்ஸ். அப்ப ஃப்ரண்ட் எண்ட் ஏபிஐ கால் பண்ணி பேக்கெண்டுக்கு போய் பேக்கெண்ட்ல ப்ரொசஸ் ஆகி வர ரெஸ்பான்ஸ் என்ன செய்ய போதுன்னா இந்த ஃப்ரண்ட் எண்ட்ல ஷோ பண்ண போகுது. அவை ஃப்ரண்ட் எண்ட் தான் எங்களுக்கு எந்த வித அப்ளிகேஷன்லயும் விளங்க போகுதோ பேக்கெண்ட் வந்து என்ன செய்வது உருவாக்கிதான் எஸ்சிட பேசிக் என்று சொல்லலாம். அவை இதை வந்து நீங்க என்ன செய்யணும்டா கொஞ்சம் சர்ச் பண்ணி படிச்சு இது எப்படிங்கிறத பார்க்கலாம். இதை விட இன்னொரு விஷயம் நம்ம என்ன செய்ய போனா டேட்டா பேஸ். அதாவது இப்ப உதாரணமாக இதுல நீங்க இப்ப சில இடங்கள்ல கொடுப்பீங்க இப்ப நீங்க யூனிவர்சிட்டி ரெஜிஸ்டர் பண்ணுங்களேன் ஃபுல் நேம் லாஸ்ட் நேம் அப்படி இப்படின்னு எல்லாம் நீங்க கொடுத்திருப்பீங்க தானே. கொடுத்த விஷயங்கள் எல்லாம் எங்க சேவ் ஆகும்னுச்சுன்னா டேட்டா பேஸ் என்று சொல்லி ஒரு விஷயத்துலதான் சேவ் ஆக போகுது. இதுதான் உதாரணமாக டேட்டா பேஸ். இதை நான் உங்களுக்கு காட்டுறது PostgreSQL. அதாவது இதுல வந்து என்ன செய்ய போனா டேபிள்ஸ் கிரியேட் பண்ணி உங்களுக்கு தேவையான டேட்டா செய்யலாம். நாங்க என்ன செய்யலாம் என்ட்ரி பண்ணலாம். இப்படி எக்கச்சக்கமான டேட்டா பேஸ் இருக்கு. SQL ஸ்ட்ரக்சர் டேட்டா பேஸ் நான் ஸ்ட்ரக்சர் டேட்டா பேசஸ் சொல்லி இருக்கு. அப்ப அந்த டேட்டா பேசஸ் சம்பந்தமான விஷயங்களை நீங்க என்ன செய்யணும்டா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ உதாரணமாக இன்னொரு நான் டேட்டா பேஸ் உங்களுக்கு காட்டினேன்னா உதாரணமாக MongoDB என்று சொல்லி ஒன்று இருக்கு. அது ஒரு ஃபேமஸான ஒரு டேட்டா பேஸ் தான். அது நான் உங்களுக்கு MongoDB வந்து நான் உங்களுக்கு அதையும் நான் காட்டலாம். இப்படி எக்கச்சக்கமான டேட்டா பேசஸ் இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யலாம்னா அதுகளை சர்ச் பண்ணி எப்படி ஒவ்வொரு டேட்டா பேஸும் இருக்குது அந்த டேட்டா பேஸ்ல எப்படி குவாரி பண்ற அந்த டேட்டா பேஸ்ல ஒவ்வொரு விஷயங்கள் எப்படி செஞ்சுட்டு போறங்கிற விஷயங்களை நீங்க என்ன செய்யலாம்டா பாக்கலாம். ஆகவே ஒரு பேக்கெண்ட்ல வந்து நாங்க ஃப்ரண்ட் எண்ட்ல கொடுக்குற டீடைல்ஸ் எல்லாமே விஷயம்னா பேக்கெண்ட்ல ப்ரொசஸ் ஆகி அந்த ப்ரொசஸ் ஆகிற ஒவ்வொன்றும் டேட்டா பேஸ்ல சேவ் ஆகிருக்கு. திரும்பி நாங்க குவாரி பண்றோம் அதை ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்க தேவைப்பட்டு கேட்கிற நேரம் இந்த டேட்டா பேஸ்ல என்ன அதை ரிட்ரீவ் பண்ணி என்ன செய்ய போகுதுன்னா எங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல எங்களுக்கு தரப்போகுது. இதுதான் டேட்டா ஒரு அப்ளிகேஷன் வெப் அப்ளிகேஷன் பேசிக்ஸ். அப்ப நீங்க ஃப்ரண்ட் எண்ட் என்ன விஷயம் படிக்கணும் பேக் எண்ட் என்ன விஷயம் படிக்கணும் அதே ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஏதாவது ஒன்று நீங்க படிச்சிருக்கணும் அல்லது ஃப்ரண்ட் எண்ட்ல நீங்க படிச்சிருக்கணும். இப்படி டேட்டா பேஸ் ஒன்று படிச்சிருக்கணும். இதெல்லாம் என்ன செய்ய போகுதுன்னா உங்களுக்கும் இந்த SC லெவல்ல உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்க போகுது. இது தவிர நான் AI மெஷின் லேர்னிங் நான் ஒரு AI ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணினுங்கிறதால AI மெஷின் லேர்னிங் சம்பந்தமா நான் சொல்ல போனேன்னா கட்டாயம் நீங்க என்ன செஞ்சுக்கணும்னுச்சுன்னா OpenAI கீஸ் Google API இந்த மாடல்ஸ் எப்படி இருக்குதுங்கிற விஷயத்த நீங்க என்ன செய்யணும்டா முதலாவது நீங்க சர்ச் பண்ணி படிச்சிருக்கணும். அதுல இருந்து நீங்க வேற மனுஷனா நான் சாதாரணமா சும்மா ஒரு டேட்டா சயின்ஸ் விஷயத்த நான் சொல்ல போனேன்னா டேட்டா சயின்ஸ் சொல்லி வரக்குள்ள மேத்தமெட்டிக்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு தேவையா இருக்கு. அப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கணும் லீனியர் அல்ஜிப்ரா நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் இது தவிர டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் கால்குலஸ் இப்படியான மாடியூல்ஸ் வந்து யூனிவர்சிட்டிலையும் படிப்பிப்பாங்க உங்களுக்கு. ஆனாலும் நீங்க நேரத்தோட கொஞ்சம் அதுல பேசிக் லெவல் நாலேஜோட போறது என்னென்ன விஷயம் மாடியூல்ஸ் போறது அது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ரிசல்ட்ஸ்ல வந்து
மேத்தமெட்டிக்ஸ்ல நல்ல ஒரு நாலேஜோட போறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க என்ன செய்யணும்டா, டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடான சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போனேன்னா, நான் இப்ப உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது வந்து கூகுள் கோலாப் வந்து, இப்ப நீங்க இந்த பைச்சா மாதிரி பெரிய பெரிய டூல்ஸ்ல நீங்க ரன் பண்றதை விட சாதாரணமா சின்ன சின்ன கோடிங்ஸ் எல்லாம் செஞ்சு நீங்க என்ன செய்யலாம்டா, சாதாரணமா நீங்க படிப்பீங்க தானே அந்த ஒவ்வொரு டியூட்டோரியல்ஸ்ல. அப்ப நீங்க டேட்டா சயின்ஸ் டியூட்டோரியல் சொல்லி அடிச்சீங்கன்னு சொன்னா நீங்க பார்க்கலாம் யூடியூப்ல. ஸோ அப்படியான ப்ராசஸ் வர நேரத்துல நீங்க என்ன செய்யலாம்டா, இப்ப உதாரணமாக ஒரு மெஷின் லேர்னிங் ப்ரொஜெக்ட் ஒன்று செய்யலே, ஒரு ப்ரொஜெக்ட் நீங்க GitHub ஒரு இடத்துல நீங்க ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று எடுக்கீங்க, அந்த ப்ரொஜெக்ட் நீங்க என்ஹான்ஸ் பண்ணணும். அப்ப நீங்க சாதாரணமா முதல் பைத்தன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பைத்தன் நல்லாவே ஃப்ளூவெண்டா தான் இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க இறங்கலாம். அப்ப மெஷின் லேர்னிங்கிறதுல ஒரு என்னங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு ஜீரோ லேர்னருங்கிறதால நான் ஆரம்பத்துல தொடங்கல எனக்கு எந்த வித விஷயமே சுத்த சூன்யமாக இருந்துச்சு, எந்த விஷயமும் தெரியாம இருந்துச்சு. அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்ட்ரகிள் பண்ணி பார்க்க போகல இந்த விஷயங்கள் எனக்கு சீனியர்ஸ் அல்லது எனக்கு முன்னுக்கு இருந்த வந்து விஷயங்களை கொஞ்சம் சொல்லி தந்திருந்தா இந்த விஷயங்கள்ல அப்ப மெயின் பிக்சர் ஒன்று எனக்கு விளங்கினா நான் உள்ளுக்கு சர்ச் பண்ணி இந்த விஷயங்கள்ல நான் கொஞ்சம் ஒரு நாலேஜ் எடுத்திக்கலாம் விளங்கினுச்சு. அப்ப அந்த விஷயங்களை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப உதாரணமாக எப்படி ஒரு தேவையான லைப்ரரிஸ் எப்படி இன்ஸ்டால் பண்றேன், அடுத்தது அதுல இருந்து எப்படி ஒரு டேட்டா செட் ஒன்று இருக்குன்ற அந்த டேட்டா செட்டை டிரைவ்ல நாங்க போட்டுட்டு கூகுள் டிரைவ்ல போட்டுட்டோம் அந்த டேட்டா செட் எப்படி எக்ஸஸ் பண்ணி அந்த டேட்டா செட்ல இருந்து எப்படி நாங்க ரன் பண்றேன், ரன் பண்ணினதை எப்படி மாடல்ஸ் எடுக்கிறேன். இப்ப இது வந்து நான் ஒரு மெமோகிராஃபிங்கிறது இது வந்து ஒரு ஐடி ஃபேக்கல்ட்டியில ஒரு ஃபைனல் இயர் ப்ரொஜெக்ட் ஒரு பார்ட். அப்ப அந்த பார்ட்ல ஒன்றுதான் இது நான் சும்மா நான் செஞ்சு பார்த்தது. அப்ப ஒரு மெமோகிராஃபி சொன்னா ஒரு எக்ஸ்ட்ரே கதிர்கள் மெமோகிராஃபி எக்ஸ்ட்ரே கதிர்கள் எடுத்து வந்து என்ன செய்யறேன் நிறைய இமேஜஸ் எடுக்கேன். அந்த இமேஜஸை ட்ரெயின் பண்ணிட்டு இப்ப நான் ஒரு இமேஜை கொடுத்தேன்னு சொன்னா அந்த இமேஜ் வந்து என்ன வகையான நோய் என்று சொல்லணும். இப்போ உதாரணமா அதுல ஃபிப்ரோடெனமஸ், ஃபிப்ரோசைட்ஸ், டிசிஐசி, ஐஎல்சின்னு சொல்லி பல வகையான கேன்சர்ஸ் இருக்குது. இந்த கேன்சர்ஸ்ல என்ன வகையான கேன்சர் சொல்லி நான் ஒரு இமேஜ் கொடுத்தேன்னு சொன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ மாடல்ஸை ட்ரெயின் பண்றது எப்படி, மாடல்ஸை ட்ரெயின் பண்ணிட்டு அதுல எக்யூரசிஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறது, எக்யூரசிஸ் எடுத்துட்டு எனக்கு தேவையான யூஸ் கேஸை எப்படி நான் செய்யறதுங்கிற விஷயங்களை நீங்க என்ன செய்யணும்டா இதான் மெஷின் லேர்னிங் இருக்குது ஒரு ட்ரைனிங் பேசிஸ். ஏஐ என்று சொல்லி வரக்கல செமெண்டிக் சர்ச் என்று சொல்லலாம். அதாவது நீங்க ஏதாவது ஒரு பிடிஎஃப்ஐயோ அல்லது உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தையோ போட்டுட்டு அந்த விஷயத்த நீங்க அதுல இருந்து தகவல்கள் ரிட்ரீவ் பண்ணி எடுக்கணும்டா. என்ன விஷயம் இதெல்லாம் அட்வான்ஸ் லெவலாக இருக்குது. இது இண்டஸ்ட்ரியல் லெவலுக்கு போகல, நீங்க அதெல்லாம் பார்க்கலாம். பட் நான் சொன்ன பேசிக் விஷயங்களை நீங்க கெச் பண்ணிக்கங்க. இது நான் உங்களுக்கு ஏன் காட்டணும்னு சொன்னா நீங்க ஒரு ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றாருன்னா உங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கு இதான் விஷயம்ங்கிறது இதுக்குதான் நாங்க போக போறோம்ங்கிற விஷயத்த தெரியறதுக்காக வேண்டிதான் நான் இந்த விஷயங்களை உங்களுக்கு காட்டிட்டு போறேன். அதே போல ஒரு டேட்டா சயின்ஸ் சொல்லி வரக்கல ஒரு டேட்டா செட்டை வச்சு கிராஃப்ஸ், சீபோன், மெட்ப்ளாட்லிப், நம்பை, அடுத்தது பெண்டாஸ் இதுகளை யூஸ் பண்ணி இந்த லைப்ரரிஸை யூஸ் பண்ணி எப்படி நீங்க வந்து ஒரு டேட்டா செட்ல இருந்து நீங்க என்ன செய்யலாம் பைத்தன் ப்ரோக்ராமிங் மூலம் இப்படி கிராஃப்ஸை உருவாக்குறது, ஒரு மீனிங்ஃபுல் இன்சைட்ஸை எப்படி உருவாக்குறதுங்கிற விஷயத்த நீங்க என்ன செய்யலாம் இந்த டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ் இந்த விஷயங்கள்ல படிக்கலாம். ஸோ பைத்தனை வச்சு எப்படி கிராஃப்ஸ் கிரியேட் பண்றது, கிராஃப்ஸ்ல இருந்து எப்படி நாங்க தகவல்களை ரிட்ரீவ் பண்றது, இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க என்ன செய்யலாம். இது ஒரு மெடிக்கல் டேட்டா செட், ஒரு ஹார்ட் பீட் டிஸ்ட்ரிபியூஷன் சம்பந்தம். அப்ப என்னதான் மெடிசின் ஃபீல்டுல என்னதான் விஷயங்கள் இருந்தாலும் அவங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல படிச்சாலும் சாதாரணமாக ஒரு எலக்ட்ரானிக் இல்லாத ஹாஸ்பிட்டலை யோசிச்சு பாருங்க, மெஷின் லேர்னிங் சாஃப்ட்வேர் இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டலை யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லி. ஸோ என்ன பேசிக்ஸும் இன்ஜினியரிங் லெவலுக்குள்ளாலதான் போகுது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பேசிக்கா தேவையானது. இப்ப நான் முதல் காட்டின அந்த மெமோகிராஃபி இமேஜஸ் எல்லாம் எக்ஸ்ரேங்கிற விஷயத்துக்குள்ள வருது. அப்ப சிக்னல் ப்ராசஸிங், அடுத்தது இமேஜ் ப்ராசஸிங் இதெல்லாம் வந்து மெஷின் லேர்னிங் இன்ஜினியரிங் அதுக்குள்ள வாரது. அப்ப அதுல இருந்து தான் எலக்ட்ரானிக்ஸ் அது உருவாகிக்கிற எக்ஸ்ரே மெஷின் ஆகிக்கட்டும், கண் பார்க்கிற ஒப்டோமெட்ரி மெஷின்ஸ் ஆகிக்கட்டும், எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ஆக இருக்குது. ஆகவே எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ், இந்த ஏஐ சாஃப்ட்வேர்ஸ் இல்லாம இந்த ஃபீல்டும் ரன் ஆகுறங்கிற விஷயம் கஷ்டம்ங்கிறது உங்களுக்கு விளங்கும். ஸோ இப்படி கிராஃப்ஸ், மீனிங்ஃபுல் கிராஃப்ஸ் எப்படி உருவாக்குறேன், அப்ப சீபான், மெட்ப்ளாட்லிப் இப்படியான இந்த லைப்ரரிஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு டேட்டா செட் உண்டு நமக்கிட்ட டேட்டா செட்னா இப்படி ஒரு தேவையான ஒரு எங்கட ஒரு எக்ஸல் ஷீட்டோ சிஎஸ்வி ஃபைலோ கமா செப்பரேட்டட் ஃபைல்ஸ். ஸோ இப்படியான ஒரு ஃபைல்ஸ்ல இருந்து இப்படியான டேட்டா செட் இருக்கின்ற இதுல இருந்து மீனிங்ஃபுல் டேட்டா செட். இப்ப நீங்க ஏலெவல படிச்சிருப்பீங்க நிகழ்தகவு புள்ளி விவரவியல், ப்ராபபிலிஸ்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ அதுல இருந்து எப்படி மீனிங்ஃபுல் உருவாக்குற
விஷயங்கள், கிராஃப்ஸை உருவாக்கி அந்த கிராஃப்ஸ்ல ரீப்ரசென்ட் பண்ற அப்படியான விஷயங்கள் நீங்க என்ன செய்யணும்னு டேட்டா சயின்ஸ் ஃபீல்டுக்கு வரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஆளுச்சுன்னா இந்த விஷயங்களை நீங்க பார்த்திக்கிறது மிகவும் பிரயோசனமாയിരിക്കും. ஸோ கண்டென்ட் சம்பந்தமான பேசிக் ஒன்றும் சென்ன உங்களுக்கு பெக்கெண்ட் சம்பந்தமான பேசிக்ஸ், அப்ப இதெல்லாம் சர்ச் பண்ணி நீங்க இந்த விஷயங்களை படிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது தவிர நான் உங்களுக்கு நெட்வொர்க்கிங் சிஸ்டம் இன்ஜினியரிங் சம்பந்தமா செல்ல போனேன்னு நெட்வொர்க்கிங் என்று சொல்லி வரக்கல பொதுவாக நான் எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் என்றதால எனக்கு நெட்வொர்க்கிங் டெலிகம்யூனிகேஷன் சைட்ல ஒரு பேசிக்கான நாலேஜ் இருக்குது. ஸோ இந்த OSI 7 லேயர்ஸுக்குள்ளால என்ன செய்யுதுன்னு பேசிக்காக இந்த அப்ளிகேஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், அதுக்குள்ள எத்தனையோ விதமான ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. நெட்வொர்க் லேயர், ஐபி அட்ரஸ், மெக் அட்ரஸ், இப்படியான சில விஷயங்கள் எல்லாம் இந்த நெட்வொர்க்கிங் எல்லாம் படிக்க போறோம். அப்ப நெட்வொர்க்கிங் டிசைன் பண்ற எப்படி, நெட்வொர்க்கிங் டிசைன் பண்றதுக்குரிய சாஃப்ட்வேர்ஸ் என்ன, உதாரணமா சிஸ்கோ பெக்கெட் அப்படி எல்லாம் இருக்கு, வயர்ஷார்க்னு சொல்லி இருக்குது. அப்ப அதுல நாங்க கன்ஃபிகர் பண்ணலாம், கேப்சர் பண்ணலாம். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க என்ன செய்யலாம்னா நெட்வொர்க்கிங் சம்பந்தமா ஒரு ஆளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அவர் இந்த விஷயங்களை நீங்க சர்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்ப இதெல்லாம் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கிளியர் கட்டா நான் உங்களுக்கு பெரிய கிளாஸ் ஒன்று செய்யல, எல்லா பேசிக்ஸையும் நான் சொல்லிட்டு போறேன், என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிற விஷயங்கள். ஆகவே அந்த நெட்வொர்க்கிங் தெரிஞ்ச ஒரு ஆள் என்ன செய்யலாம்னா இந்த விஷயங்களை சர்ச் பண்ணி நெட்வொர்க்கிங் சம்பந்தமான விஷயங்களை நீங்க என்ன செய்யணும்னா சர்ச் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், படிக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ சும்மா நெட்வொர்க்கிங் அண்ட் அடிச்சாலே உங்களுக்கு என்ன செய்யணும்னா நெட்வொர்க்கிங் சம்பந்தமான சில விஷயங்கள் வரும். அப்ப இதை நீங்க பார்க்கல ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு கன்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்ப அதை நீங்க என்ன செய்யலாம்டா கூகுள்ல சர்ச் பண்ணி அல்லது ஜிட்ஹப் ஃபைல்ஸ்களை சர்ச் பண்ணி, ஸோ டாக்குமெண்ட்ஸ்கள் ரீட் பண்ணி நீங்க என்ன செய்யலாம்டா அந்த விஷயங்களை உங்களுக்கு படிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதான் நெட்வொர்க்கிங் சைட். இதை தவிர சிஸ்டம் இன்ஜினியரிங் செல் இருக்கு. நான் உங்களுக்கு இடையில ஒரு காட்டின ஒரு கோர்ஸ் சர்டிபிகேட், இது சிஸ்டம் இன்ஜினியரிங் சம்பந்தமாக ஒரு லினக்ஸ் என்வாயன்மெண்ட். அப்ப நாங்க ஒரு என்ன செய்யலாம்டா ஒரு வெர்ச்சுவல் மெஷின் என்ன, வெர்ச்சுவல் மெஷின்ல இருந்து எப்படி நாங்க ஒரு வெர்ச்சுவல் மெஷினை நாங்க உருவாக்குறோம். அதாவது இது ஒரு விண்டோஸ் இருக்குது, இந்த விண்டோஸுக்குள்ள நான் என்ன செய்யறேன்டா ரெட் ஹேட்ங்கிற ஒரு லினக்ஸ் ஒரு இதொண்டு எடுக்கிறேன், லினக்ஸ் என்வாயன்மெண்ட் ஒன்று நான் கிரியேட் பண்றேன். அந்த உருவாக்கின லினக்ஸ் என்வாயன்மெண்ட்ல எப்படிங்கிற விஷயம் இப்ப நான் சொன்னேன் நேரத்தோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் சொல்லி சாஃப்ட்வேர்ஸ் உருவாக்கணும். இதை நான் என்ன சொன்னேன்னா லோக்கல் ஹோஸ்டல்ல இப்படி ரன் பண்ணி நாங்க பார்க்கலாம். இது ஒரு பப்ளிக்கு வழியா விடணும்டா, பப்ளிக் வழியா விட்டு அவங்க ஒரு டொமைன் நேம் தான், அப்ப அதை சர்ச் பண்ணி பாருங்க. ஐபி அட்ரஸ் அதை சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ டொமைன் நேம்லயோ ஒரு குறித்த ஒரு ஐபி அட்ரஸ்ல ஒரு போர்ட்ல, அதாவது சில போர்ட்ஸ் இருக்கும், அந்த போர்ட்ஸ்ல அப்ப அதெல்லாம் என்னன்னு சொல்லி நீங்க தேடி படிங்க. போர்ட்ஸ் சொல்லி இருக்கீங்க. அப்ப போர்ட்ஸ்ங்கிறது என்ன கனெக்டிவ் பண்றதோ, இப்ப எத்தனையோ நீங்க வாட்ஸ்அப் ஒரு போர்ட்ல உங்களோட போன்ல இருந்து கனெக்ட் ஆகும். ஒரு இன்டர்நெட் தான் நிறைய போர்ட்ஸ், ஃபேஸ்புக் ஒரு போர்ட்ல, கூகுள் ஒரு போர்ட்ல, இப்படி ஒவ்வொரு போர்ட்ல கனெக்ட் ஆகும். ஸோ அந்த போர்ட்ல கனெக்ட் ஆகி எப்படி நாங்க டிப்ளாய் பண்றதுன்னா வெளி உலகத்துக்கு நாங்க இந்த விஷயத்தை எப்படி கொடுக்கறது. ஸோ சிஸ்டம் இன்ஜினியரிங் சொல்லி வரக்குள்ள லினக்ஸ் என்வாயன்மெண்ட் தெரிய வேண்டியதா இருக்கும். அந்த லினக்ஸ் என்வாயன்மெண்ட்ல இருந்து எப்படி கெசன்ஸ் உருவாக்கி நாங்க எப்படி அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு போறோங்கிற விஷயம். ஸோ இதெல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுகள்ல இருந்து எப்படி அடுத்தடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் போகுதுங்கிற விஷயங்கள் தெரிஞ்சு. உதாரணமாக இப்படி ஒன்று இருக்குன்னு சொன்னா, ஸோ நான் ஒரு வெர்ச்சுவல் என்வாயன்மெண்ட்ல ஒரு இது ஒன்று செஞ்சேன்னு, அந்த வெர்ச்சுவல் என்வாயன்மெண்ட்டுக்கு நான் போகணும், ஒரு லினக்ஸ் என்வாயன்மெண்ட்டுக்கு. அதுக்கு ஒரு என்ஜினிக்ஸ் சொல்லியிருந்தா அதுல ஒரு ஐபி அட்ரஸ் தரப்பட்டிருக்கும், அதுல இருந்து நான் போறது. அப்ப வெர்ச்சுவல் மெஷின்ல லொகின் ஆகினு சொன்னா இப்ப எனக்கு தேவையான ஃபோல்டரை நான் அந்த சர்வர்ல வச்சிருப்பேன். ஸோ அந்த ஃபோல்டர் என்னன்னு சொல்லி நாங்க பார்க்கலாம். அந்த ஃபோல்டருக்குள்ள போகலாம். ஃபோல்டருக்குள்ள போனதுக்கு பிறகு இப்ப அது லினக்ஸ் என்வாயன்மெண்ட். அதுல இப்ப உதாரணமாக இப்ப பைத்தன் சொன்னா அதுக்கு தேவையான வெர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் அதெல்லாம் நாங்க உருவாக்குவோம். ஸோ அந்த உருவாக்கின வெர்ச்சுவல் என்வாயன்மெண்ட்டுக்கு மாதிரி அங்க லினக்ஸ் என்வாயன்மெண்ட்ல நான் என்ன செய்யணும்டா எனக்கு தேவையான பைத்தன் என்வாயன்மெண்ட்டை உருவாக்கணும். பைத்தன் என்வாயன்மெண்ட்டை உருவாக்கிட்டு ஸோ அந்த பைத்தன் என்வாயன்மெண்ட்டுக்கு பிறகு நாங்க என்ன செய்யணும்டா அதை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இதை ஆக்டிவேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஆக்டிவேட் பண்ணி நம்ம இப்ப இதுக்கு பிறகு நான் அதுல இப்ப இந்த பேக்எண்டை நான் என்ன செய்யணும்டா டிப்ளாய் பண்ணணும்னா அதை நான் என்ன செய்யணும், அதை ஸ்டார்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸ்டார்ட் பண்ணி நினைச்சேன்னா இப்ப நான் ஏதோ ஒரு ஐபி அட்ரஸ்ல தான் இதை நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ நான் லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு நான் போகல, லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு போகாம டிரெக்டா நான் என்ன செய்யலாம் வந்துச்சுன்னா இதான் இந்த ஐபி அட்ரஸ். ஸோ இதான் என்ஜினிக்ஸ் ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து டிரெக்டா நான் என்ன செய்யலாம், எனக்கு இந்த பேக்எண்ட்ல ரன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுல மேபி என்ன ஒரு எரர் இது ரைட் இப்போ ஸ்டார்ட் ஆகுது.
ஸ்டார்ட் ஆகினதுக்கு பிறகு நான் என்ன செய்யலாம், இதுல வந்து இந்த பேக்கெண்டை வந்து எப்படி ஒரு லோக்கல் ஹோஸ்ட்ல நான் முதல் காட்டின லோக்கல் ஹோஸ்ட்ங்கிறது இதெல்லாம் வந்து அந்த சிஸ்டம் இன்ஜினியரிங் இந்த நெட்வொர்க்கிங் சைடுக்குள்ள வருது. ஸோ லோக்கல் ஹோஸ்ட்ங்கிறது எங்க இந்த ஐபி அட்ரஸ்ல எங்களுக்கு அந்த போர்ட்ல ரன் ஆகக்கூடியதா இருக்கு. பட் இது வந்து ஒரு என்ஜினெக்ஸ்ட் ஒரு ஐபி அட்ரஸ்ல எப்படி இதெல்லாம் டிப்ளே. ஸோ இதெல்லாம் மெயின் லேர்னிங்ஸ். இதை படிக்கிறதுக்கு நிறைய காலம் எடுக்கும். ரெண்டாவது நான் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இந்த ஐடி ரிலேட்டட் ஃபீல்டுக்குள்ள நீங்க ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா, ஒரு சிஎஸ் இன்ஜினியரா, அல்லது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரா, அல்லது நீங்க ஒரு ஐடி இன்டர்சிஸ்ட் அதாவது ஐடி ஃபீல்டுக்குள்ள நீங்க இறங்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும்டா ரைட். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க பாத்துட்டு வாங்க. இது தவிர இந்த லிங்க் இன் ஜிட்டாப் அது சார்ந்த நான் லெட்டெக்ஸ் கோட்ல எப்படி சிவி எல்லாம் ரெடி பண்றேன் அப்படி அந்த விஷயங்களையும் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். அப்ப மெயின் என்ன விஷயம்னா நீங்க இதெல்லாம் லேர்ன் பண்ணக்கூடியதா இருக்கும். இது தவிர ஜிரா சொல்லி இருக்குது, அதே போல பிட் பக்கெட் சொல்லி இருக்கு. இப்ப நீங்க ஜிராவுல நீங்க பாத்தீங்கன்னு ரைட் ஒரு ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்ண போகல இது மாதிரி ஒரு ஜிரா சொல்லி ஒரு இது இருக்கும். அதுல வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க, உங்களோட ஆபீஸுக்குரிய ஆட்கள் எல்லாம் இதாக இருப்பீங்க, உங்களுக்கு டாஸ்க்குகளை எலோகேட் பண்ணுவாங்க. அப்ப எட்லாசியன்ல இது இருக்குது. இந்த எட்லாசியன்ல நீங்க போய் இதெல்லாம் சர்ச் பண்ணி நீங்க கூகுள்ல டியூட்டோரியல்ஸ் இருக்கும், இதெல்லாம் நீங்க படிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதான் மெயின் பேசிக். ஸோ நான் உங்களுக்கு ஹார்ட்வேர் விஷயமான சம்பந்தங்கள் விஷயங்கள் சொல்லியிருந்தேன், சாஃப்ட்வேர் விஷயங்கள் சொல்லியிருந்தேன், டேட்டா சயின்ஸ் மெஷின் லேர்னிங் சைடுக்கு நீங்க ஆரம்பிச்சுன்னா மாடல்ஸ் எப்படி ட்ரெயின் பண்றாங்க அந்த கூகுள் கோலப் கோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டியிருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து மெயின் விஷயங்களாக இருக்கும். வந்து அடுத்து உங்களுக்கு லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ் கோர்சிரா இந்த உடமி அதுகள் எப்படி லேர்ன் பண்ற அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு காட்டி தந்தீங்க. இப்படி எனக்கு இண்டஸ்ட்ரியல் லெவல்ல ஹெல்ப் ஆயின, அடுத்தது யூனிவர்சிட்டி லெவல்ல எனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஹெல்ப் ஆயினுச்சோ அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன செஞ்சேன்னு உங்களுக்கு நான் காட்டினேன். அடுத்தது ஜாவாக்கு வந்து இந்த இன்டெலிஜேங்கிற ஒரு இது ஒன்று இருக்குது. அது மாதிரி பைத்தனுக்கும் உங்களுக்கு தேவையான பைச்சாம்ஸ் அதாவது ஆன்லைன்லயும் உங்களுக்கு இதுகளை ரன் பண்ணி பார்க்கலாம் கோடிங்ஸை. ஸோ எப்படி கோடிங்ஸை முதல் ஃபண்டமெண்டல் முதல் படிக்கணும் நான் காட்டின யூடியூப் சேனல்ல இருந்து. ஸோ இப்படி எல்லாம் நீங்க படிச்சு தான் என்ன செய்யணும்டா எக்ஸ்ட்ராவா ஆன்லைன் கோர்சஸ் யூடியூப்ல படிச்சு அதெல்லாம் கோட் பண்ணினது பிறகு இந்த மெஷின் லேர்னிங் கன்செப்ட், நெட்வொர்க்கிங் கன்செப்ட்ஸ், அடுத்தது சிஸ்டம் இன்ஜினியரிங் கன்செப்ட், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கன்செப்ட்ஸ், இப்படி இந்த கன்செப்ட்ஸுக்கு இறங்கி அதிர விஷயங்களை படிக்கணும். இது தவிர கூகுள்ல அடுத்தது ஜிட்டாப்ல இப்படியான விஷயங்கள்லாம் எப்படி தேடி படிக்கிறங்கிற விஷயங்களும் சொல்லியிருக்கேன். இது தவிர இது ஒரு இல்லீகலாக இருந்தாலும் நான் உங்களுக்கு ஈஸிக்கா வேண்டி சொல்லித்தரேன். உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க என்ன செய்யலாம், ChatGPT தேவையான டவுட்ஸ்களை நீங்க கேட்கலாம், தேவையான விஷயம். ஸோ அதால லேர்னிங் ஒன்று இருக்கு, அது உங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். நீங்க ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணணும், உங்களோட டைம் எடுக்கிறது கூட குயிக்கா ரிசால்வ் பண்ணணும்னா ChatGPT போகலாம். பட் லேர்னிங் ஒன்று இருக்கணும்னா இன்டர்வியூ ஒன்று அட்டென்ட் பண்ணா, நீங்க ஒரு ஜாப்பை ரிக்ரூட் பண்ணணும்னா என்ன செய்யணும்னா உங்களுக்கு லேர்னிங் இருக்கணும். ஸோ லேர்னிங்குரிய பாத்வே தான் நான் சொல்லி தரலாமே தவிர நான் உங்களுக்கு இல்லீகலான பாத்வேஸை சொல்லி தர இயலாது. ஸோ இல்லீகலான பாத்வேஸ்ல உங்களோட வேலையை முடிக்கலாமே தவிர அதுல இருந்து நீங்க எந்த வித லேர்னிங்கும் எடுக்க இயலாது. ஸோ லேர்னிங்குரிய எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன். ஸோ இந்த விஷயங்களை நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணி இதுல நீங்க ரிலேட்டடா போற நேரத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிக்கும். ஸோ இந்த விஷயத்தையும் நோட்பேட் யூஸ் பண்ண பழகிக்கங்க. நோட்பேடையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏதாவது ஒரு விஷயம் வரக்கலாம், அந்த விஷயங்களை நீங்க நோட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன நாட்கள்ல என்னென்ன விஷயங்களை முடிக்கும், என்னென்ன விஷயம் படிக்க இருக்கு, இதுல டவுட்ஸ் இருக்கு. ஸோ அதுகளை நோட் பண்ணி சர்ச் பண்ணி படிக்கிற பழக்கத்தை கொண்டாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய விஷயம் நான் இதுல மேலோட்டமாக டச் பண்ணி போயிருந்தேன். ஸோ இப்படியான ஒவ்வொரு கீபோர்ட் மெட்லோட்லிப்ல ஒவ்வொரு வகையான கிராஃப்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் சைட்ல நீங்க உருவாக்கலாம். ஸோ அந்த கிராஃப்ஸ்களை எப்படி உருவாக்குற அந்த விஷயங்களை எல்லாம் நீங்க தெரிஞ்சு படிச்சுக்கொள்ளுங்க. ஸோ மேலோட்டமாக நான் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் ஒரு சாஃப்ட்வேர் அல்லது ஒரு இந்த ஃபீல்டுக்கு போகக்கூடிய ஒரு மாணவனுக்கு தேவைங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி எல்லாத்தையும் தொட்டு காட்டியிருந்தேன். ஸோ நீங்க இருக்கிற நாட்கள்ல எனக்கு ஒரு சீனியர் என்னென்ன விஷயங்கள் சொல்லி தந்திருந்தா எனக்கு யூனிவர்சிட்டி ஸ்ட்ரகிள் இல்லாம அடுத்தது யூனிவர்சிட்டியில பாதிமான விஷயங்கள் கேட்கணும் மனுஷனா, ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் மனுஷனா. ஸோ நான் உங்களுக்கு இதுல இந்த கண்டெக்ட் நம்பரையும் தரேன், நோட் 7601044314. ஸோ இதுல நீங்க என்ன செய்யலாம்னா நீங்க வாட்ஸ்அப் மூலம் ஏதாவது மெசேஜஸ் போட்டா எனக்கு அதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண கூடியதாக இருக்கும். ஸோ இது தவிர வேற சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபீல்டுல அல்லது மெஷின் லேர்னிங், நெட்வொர்க்கிங், டேட்டா சயின்ஸ் ஃபீல்ட், எலக்ட்ரானிக் சைட், எலக்ட்ரிக்கல் சைட்ல உங்களுக்கு ஏதாவது தேவையா இருந்தா, ஒரு யூனிவர்சிட்டி போகக்கூடிய நீங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருந்தா அல்லது ஐடி சைட்ல போகக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தா நீங்க என்ன ஸ்ட்ரீம் என்று யோசிக்க தேவையில்ல, என்ன விஷயமா இருந்தாலும் நீங்க டவுட்ஸை நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஸோ மேலதிகமா சில விஷயங்களையும் உங்களுக்கு அதுல நான் ஷேர் பண்ணக்கூடியது. ஸோ
பேசிக்காக ஒரு ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒருத்தருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் உங்களோட பெரும்பாலும் நான் இதுவரைக்கும் நான் கண்ட விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இது என்னால வழங்கக்கூடிய பெரிய ஒரு உதவியாக உங்களுக்கு இருந்துச்சு. இன்னும் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்க கண்டெக்ட் பண்ணி இந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். எனவே இந்த வீடியோவை பார்த்து இதுல முழுமையாக பயன் பரவணும் என்ற நம்பிக்கையோட நான் செஞ்சிருந்தேன். இந்த வீடியோவை பார்த்து அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்றேன். மேலும் உங்களோட ஹையர் ஸ்டடீஸ் அடுத்தது உங்களோட அடுத்த பாத்வே உங்களுக்கு சிறப்பாக அமைகிறதுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹு ஹைர். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். ஸோ எங்கள் அப்சர் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் எம்ஜிஏ சார்பாக. எங்களுடைய ரிக்வஸ்ட்டை ஏற்றுக்கொண்டு குறுகிய நேரத்தில் எங்களுக்கு இந்த பெருமதியான விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ மிக முக்கியமான விஷயங்கள்ல ஹைலைட்டா, அதாவது இதுகள் இருக்கு இதுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹைலைட்டா நிறைய விஷயங்களை பற்றி எங்களுக்கு சொல்லியிருந்தார். ஸோ இது வந்துட்டு ஒரு டீட்டெயில்டான கிளாஸ் இல்லை, இது கைடன்ஸ்னா வழிகாட்டல், என்னென்ன விஷயங்கள் ஓவரால் வியூவாக இருக்குங்கிற விஷயங்களை டச் பண்ணியிருக்கு. ஸோ டச் பண்ண விஷயங்களை நீங்கள் இன்னொருக்கா வீடியோவை திரும்பி பார்த்து அதில் டச் பண்ணிக்கிற விஷயங்களை ஒவ்வொன்றா மார்க் பண்ணி இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி போகிறதுக்கு முதல் இருக்கக்கூடிய காலத்தை மிகவும் பிரயோசனமாக பயன்படுத்துங்க. ஸோ லாஸ்ட்டில் சில விஷயங்களை ரிமைண்ட் பண்ணிவிட்டு இந்த செஷனை வந்து நம்ம எண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கிலீஷில் வீக்காக கழிப்பீங்க, இங்கிலீஷில் நல்லா ரிசல்ட் பண்ணி கொண்டு வந்த பிள்ளைகளும் இருப்பீங்க. ஸோ இங்கிலீஷில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்த ஆக்கலாம், இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு ரெண்டு விதமான மாணவர்கள் இருப்பீங்க. ஒன்று வந்துட்டு இங்கிலீஷில் பேசிக்ல இருந்து, அதாவது செகண்டரி லெவல் அட்வான்ஸ் லெவல்லேருந்து இங்கிலீஷில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி கொண்டு வரக்கூடிய மாணவர்கள் இருப்பீங்க. ஸோ அடுத்த மாணவர்கள் வந்துட்டு இங்கிலீஷில் அவ்வளோ வந்து கேர் வந்து எடுத்துக்கிற மாட்டீங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு உங்களுடைய ஸ்ட்ரீம் வைஸான ஃபோக்கஸ் மட்டும்தான் உங்கள்ட்ட இருந்தீங்க. ஸோ ஸ்ட்ரீம் வைஸ் அந்த இங்கிலீஷ் சம்மந்தமான ஃபோக்கஸ் வந்து இருந்திருக்காது. ஸோ யூனிவர்சிட்டி ஸ்டடீஸை பொறுத்த மட்டும் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இங்கிலீஷில் தான் நடக்க போகுது. ஸோ இங்கிலீஷில் லோ லெவலில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அதே இங்கிலீஷில் மீடியம் லெவலில் இருக்கிறாங்க, இங்கிலீஷை வந்துட்டு நல்லாவே பிக்கப் பண்ணிடுங்க. ஸோ மிக முக்கியமாக நீங்கள் பிக்கப் பண்ணி எடுக்கக்கூடிய செக்ஷன் வந்துட்டு கிராமட்டிக்கல் ரீதியாக இருக்கக்கூடிய ஸ்டப்ஸ், இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிடுங்க. தென் வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு வெக்காபுலரியை வந்து டெவலப் பண்ணிடுமோ அந்த அளவுக்கு டெவலப் பண்ணுங்க. ஸோ வெக்காபுலரியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு நம்ம ஸ்ட்ரீம் ரிலேட்டடான வெக்காபுலரிஸ் வந்து கட்டாயம் தேவைப்படும். ஸோ காமனான வெக்காபுலரியும் தாண்டி நம்முடைய ஸ்ட்ரீம் வைஸான வெக்காபுலரிஸ், அது சம்மந்தமான வேர்ட்ஸ், நிறைய வேர்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தமிழில் தெரிஞ்சிருக்கும், இங்கிலீஷில் தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ உங்களுக்கு தமிழில் தெரிஞ்சு இங்கிலீஷில் தெரியாமல் இருக்கிற நிறைய வேர்ட்ஸை வந்துட்டு தேடி பாருங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் சொன்னால், நீங்கள் ஏ லெவலில் படித்த புக்ஸை வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் அதில் கைட் இங்கிலீஷ் மீடியம் புக்ஸை நீங்கள் ரீட் பண்ணாங்களே, அது சம்மந்தமான அந்த டேர்ம் வேர்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிபடும். ஸோ இங்கிலீஷ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்துட்டு லோ லெவலில் அண்ட் மீடியம் லெவலில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அதை நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா உங்களோட யூனிவர்சிட்டி ஸ்டடீஸ் வந்துட்டு வெரி கடும் கேள்விக்குரிய மாறிடும். ஸோ தட்ஸ் இட். ஸோ சிங்களம் தெரியாத மாணவர்கள் சிங்களத்தை படித்தீங்கன்னா, ஸோ சிங்களம் ஃப்ரெண்ட்ஸோட பழகிறதுக்கு, பேசுறதுக்கு, அதோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இன்னமும் ஒரு பெஸ்ட் சான்ஸ் ஆகிருக்கும். அதுக்காக இன்ஷா அல்லாஹ் இன்னொரு செஷனில் நாங்கள் சந்திப்போம். மீண்டும் எங்களுடைய அப்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.